நம்மை படைத்து நமக்காக அகிலங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்குமான ஏக இறைவனும் பரம்பொருளும் எல்லாம் வல்ல இறைவனுமான அல்லாஹ்வுக்கு எல்லா போகும். பெரும்பாலும் கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது மத நம்பிக்கையா இருக்குது, சடங்கா இருக்கு. நாம் இன்னும் கடவுளை அறியவும் இல்லை, வேதத்தை புரியவும் இல்லை. நம்முடைய வழிபாடும் நம்முடைய சடங்கும் இறைவனுக்கு பொருத்தமானதா பொருத்தம் இல்லாததா அப்படின்னு பார்க்கணும். இப்போ பக்ரீத் வருது, இந்த இஸ்லாமிய பண்டிகை, ரம்ஜான் பண்டிகை, பக்ரீத் பண்டிகை, இப்படி ஒவ்வொரு மதத்தையும் பண்டிகை இருக்கும். இந்த பண்டிகைக்கான என்ன புரிதல், ஏன் பண்டிகை கொண்டாடுறாங்க, அப்படி வேதத்தில் இருக்குதா? ரம்ஜான் பண்டிகை இல்லை, அந்த விரதம் இருக்குது, நோம்பு இருக்குது, விரதம் இருக்குது, ஆனால் கொண்டாடணுமானா அப்படின்னு குர்ஆன்ல கிடையாது. அதே மாதிரி பக்ரீத் அப்படின்னா என்ன அப்படி குர்ஆன்ல ஒரு வார்த்தையே கிடையாது. குர்பானிங்கிற வார்த்தையும் குர்ஆன்ல கிடையாது. அப்ப எதன் அடிப்படையில் குர்பானின்னு சொல்றாங்க? பக்ரீத்னா என்ன? பக்ரீத் அப்படின்னா பக்ரா, அது உருது வார்த்தை. பக்ராங்கிறது உருது வார்த்தை. ஈத் அப்படின்னா திருநாள், பெருநாள் அப்படி வைக்கலாம். அப்ப பக்ரீத் அப்படிங்கிறது பக் ஈத். பக் ஈத்னு அர்த்தம் ஆடை வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள். அப்படிதான் வழக்கத்தை கொண்டாந்துட்டாங்க, பக்ரீத் பக்ரீத் கொண்டாட்டாங்க. அதே மாதிரி குர்பானிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தியாகம் அப்படின்றாங்க. தியாக திருநாள், குர்பானின்னா தியாகம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பொதுவாக குர்பானி எல்லாரும் தெரியும். என்னன்னா ஆடை இருக்கிற இந்த மாதத்துல வந்து ஆடை இருப்பாங்க, மாடை இருப்பாங்க, ஒட்டகம் இருப்பாங்க இல்லையா? அதாவது தனிநபராக இருந்தால் ஒரு ஆடை இருப்பாங்க. குடும்பத்தில் 2 பேர் இருந்தால் 2 பேர் 3 பேர், அதாவது அப்பா பேர்ல ஒன்றா இருக்கிறேன், அம்மா பேர்ல ஒன்றா இருக்கிறேன், இன்னும் பிள்ளைங்க பேர்ல இருக்கிறேன், அதாவது நமக்கு பிரியமானவங்க பேர்ல இருக்கிற ஒன்று இருக்கு, ஆடை இருக்குது. மாடை இருக்கிறது என்ன அர்த்தம்? கூட்டு குர்பானின்னு வாங்க, ஒரு 7 பேர் சேர்ந்து அறுக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி ஒட்டகமா இருக்குது. இங்க ஒட்டகம் அதிகமாக கிடையாது, மாடு ஆடு அறுப்பாங்க. இது எதுக்காக இருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து இப்ராஹிம் நபியுடைய வரலாறு. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை வந்து அறுக்குதா கனவு கண்டாரு. அந்த கனவை மெய்ப்பிக்கிறதுக்காக அது தன் மகன்கிட்ட கேட்கிறார், என் அருமை மகனே, இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை அறுத்து பலிடுதா கனவு கண்டேன், உங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அது அவரும் என்ன சொல்றாருன்னா, நீங்க அல்லாஹ் நாடினா பொறுமையா இருக்கா அப்படிங்க, நீங்க நிறைவேற்றுங்க அப்படின்ட்டார். அப்ப அதாவது தன்னுடைய பிள்ளையே, தன்னுடைய குழந்தைய ஒரு வயசுக்கு வந்ததுக்கப்புறம், ஒரு பக்குவம் அடைந்ததுக்கு அப்புறம், அவங்களுக்கு குழந்தையே கிடையாது, ஒரு வயதானதுக்கு தான் அவங்களுக்கு ஒரு வயது முதிர்ந்த நிலையில அவங்களுக்கு இறைவன் வந்து பாக்கியத்தை கொடுக்குறான், குழந்தை பாக்கியத்தை கொடுக்குறான். அதையும் ஒரு சோதனையா வைக்கிறான். இப்படி ரொம்ப நாளா குழந்தையே இல்லை, ரொம்ப வருஷமா குழந்தை இல்லை, வயசான காலத்துல ஒரு குழந்தை கிடைக்குது, என்னுடைய பாக்கியம் கிடைக்குதுன்னா எப்படி இருப்போம்? அது மாதிரி ரொம்ப பிரியமா, ரொம்ப அன்பு வச்சிருப்போம், ரொம்ப பாசம் வச்சிருப்போம். அந்த மாதிரி நேரத்துல அதை ரொம்ப பக்குவமா பாசம் வளர்த்துட்டு இருக்கும்போது, ரொம்ப பிரியமா வளர்க்கும் போது அப்போ ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு காண்கிறாங்க? அறுத்து பலியிடதான் கனவு காண்கிறாங்க. அப்பயும் என்ன செய்றாங்க, என்னடா இது ஒரு பெரு சோதனையாச்சு அப்படின்னு நினைக்கல. இறைவன் நமக்கு கடலிட்டான், அப்புறம் நம்ம அறுக்கணும் அப்படின்ற ஒரு மாதிரி தன் மகன்கிட்ட சொல்றாங்க. இல்லப்பா, இந்த மாதிரி நான் கனவு கண்டேன், இதை பத்தி உங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னும் போது அவங்க என்ன செய்றாங்க, நீங்க எல்லாம் என்ன கட்டளையிட்டானோ, இறைவன் என்ன கட்டளையிட்டானோ அதை நீங்க நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. இப்படிதான் வந்து அப்படி நிறைவேற்றும் போது என்ன செய்றாங்க, அந்த குழந்தைய வந்து அந்த பையனை அறுக்கிறதுக்காக கூப்பிட வந்து அதாவது கத்தியை வச்சு அறுக்க போறாங்க. அது அறுபட மாட்டேங்குது. அறுத்தடுத்து பாக்குறாங்க, அறுபடலைன்ற போது அது கோபமா எடுத்து அந்த கத்தியை தூக்கி எறிகிறாங்க. அப்படி எரியும் போது ஒரு பாறையில போட்டு அந்த பாறை வந்து 2ஆ பிளந்துருது. அப்ப அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு, அதாவது அந்த கத்தி அவ்வளவு கூர்மையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கத்தி கூர்மையா இருக்கு, ஆனா அறுபடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொல்றாங்க. இதெல்லாம் குர்ஆன்ல கிடையாது. குர்ஆன்ல வந்து கனவு கண்டேங்கிறதும் அறுக்கிறதா கனவு கண்டேன்னு சொல்றாரு, தம் மகன் சொல்றாரு, அது வரைக்கும் தான் இருக்கு. அப்ப அறுக்கிறதுக்கு தயாராயிட்டாங்கிறது இருக்கு தவிர
அறுபடலைங்கிறதும் பாறை எரிஞ்சுங்கிறதுலாம் கிடையாது. அந்த மனசுல தயாராயிட்டாங்க. இறைவன் என்ன சொன்னாலும் அது கட்டளையிட்டதுக்கு மனசுல தயாராயிட்டாங்கிறது தான் அங்க. அப்ப அதுக்கு பகரமாக ஆக்கினங்கிறான். அந்த பகரமாக ஆக்கினங்கிற அர்த்தம் அதுக்கு பகரமாங்கிறது இறைவனுடைய பாக்கியம். அது எல்லா குரான்லையுமே மொழிபெயர்ப்புல பகரம்னு போடுவாங்க. ஆடோ மாடோ ஒட்டகம் எல்லாம் போடல. அப்ப எதனடிப்பில் இது கொண்டாந்தாங்கன்னு தெரியல. அப்ப என்ன சொன்னா குர்பானி அப்படின்ற வார்த்தை குர்ஆன்ல கிடையாது. அதாவது குர்பானிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா தியாகம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நெருக்கம், அதாவது நெருக்கம் அப்படின்னு அர்த்தம் இறைவனை நெருங்கிறதுக்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே இறைவனுக்காக தியாகம் செய்யணும் அர்த்தம். அதாவது இந்த உலக வாழ்க்கை வீணு விளையாட்டு மன்றியிலே உங்களுக்கு வீணு விளையாட்டுக்கு படைக்கவில்லைங்கிறான். படைப்பு நோக்கமே அவனுக்கு பணிகிறதுக்காக. ஜின்களிலிருந்தும் மனிதனும் அனைவரே என்னை அதாவது மனிதர்களும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக படைக்கலைங்கிறான். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைக்கணும். அப்போ அவன் வணங்குவது என்ன? அவன் கீழ்ப்படிவது, அவனுக்கு கட்டுப்படுவது. அப்படிங்கும்போது அவன் எந்த நோக்கத்தை அவன் படைத்தானோ அதுபடி வாழ்றதுக்கு தான் படைக்கப்பட்டது. அப்ப இறைவனுக்கு பணிகிறாங்க. பணியான அர்த்தம் இந்த உலக வாழ்க்கை நிலையானது கிடையாது, மறுமைதான் நம்ம நிலையானது. அப்ப இறைவன் எந்த நோக்கத்தை படைத்தானோ அதை நிறைவேற்றணுங்கிறது தான் ஒவ்வொருடைய நம்பிக்கையும். அதுதான் மூமின்னு சொல்லுவாங்க. மூமினா அர்த்தம் நம்பிக்கை, மறுமையின் மீது நம்பிக்கை கொள்றது. இறந்த கூட வாழ்க்கை இருக்குது, அதுல நமக்கு பாவத்துக்கான கூலியும் புண்ணியத்துக்கான கூலியும் கொடுக்கப்படும், அது தீர்ப்பு நாள் ஒன்று இருக்குது அப்படிங்கிறதா நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு பேர் மூமின். முஸ்லீம் சொன்னா அதுபடி வாழ்வது தான் முஸ்லீம். அதாவது ஒரு மதம் கிடையாது, ஒரு இனம் கிடையாது. இது மூமினான நம்பிக்கொண்டவர், முஸ்லீம் சொன்னா விசுவாசம் உடையவர் அப்படின்னு. அப்ப இந்த குர்பானி அப்படிங்கிறது பள்ளியில தான் கிடைக்கிறாங்க. பொதுவாக நினைக்கிறாங்க இப்ப பக்ரீத் வந்துச்சுப்பா, இல்லை ஆடு மாடுலாம் இருப்பாங்க, முஸ்லீம்கள் ஆடை இருப்பாங்க, மாடு இருப்பாங்க. இந்த ஒரு மாசத்துல எப்படி இந்த ஒரு மாசத்துல இந்த அஜ்ஜுடைய மாசத்துல அஜ்ஜுக்கு போனா, அதாவது அந்த மக்காக்கு போனா அது அஜ் ஆகும், அஜ் நிறைவேறுன்னு சொல்றாங்க. அதே மற்ற மாசங்கள் அதே இடத்துக்கு போனாலும் இருக்காங்க, அதே சடங்கு அதே இடம் தான் போனாலும் உம்ரான்னு சொல்றாங்க. புரியுதா? அதாவது இந்த மாசத்துல அந்த மக்காவுக்கு போனா என்ன செய்றாங்க, அந்த மக்காவுக்கு போயிட்டு வந்தோம்னா அஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்றாங்க. அதே சடங்கையும் அதே இடத்துக்கு போயிட்டு வந்தோம் மற்ற மாதங்கள்ல என்ன செய்றாங்க, உம்ராவுக்கு போயிட்டு தான்றாங்க. அது ஏன் அப்படி பிரிச்சுட்டாங்கன்னு தெரியல. இன்னொரு விஷயம் சொன்னா, இந்த மாசத்துல ஆடு மாடு ஒட்டகம் அறுத்தாங்கன்னா அதுக்கு பேர் குர்பானி, மற்ற மாதத்தை அறுத்தாங்கன்னா அது சதக்கான்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ அதாவது எப்படின்னா இந்த குர்ஆன்ல இல்லாத ஒரு விஷயங்கள் என்னன்னா, நீங்க சதக்கா கொடுங்கிறான், குர்பானின்ற வார்த்தை கிடையாது, உணவளிங்கிறான். அப்ப என்ன செய்யறாங்கன்னா இதுக்கு அதுக்கு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இது இப்ராஹிமுடைய வரலாறுக்கும் இந்த பக்ரீத்துக்கும். அப்புறம் இந்த கால்நடைக்கும் ஒரு முடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். அதாவது குர்பானினா என்ன, தியாகம்னா என்ன, இந்த கால்நடைக்கு அதுக்கு சம்மந்தம் உண்டா, இப்படி ஆடு மாடு ஒட்டகம் அறுக்கிறாங்க இல்லையா, இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா முதல்ல இது ஒரு தெளிவடைஞ்சிட்டோம்னா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா வருஷம் இந்த பக்ரீத் நாளில் மட்டும்தான் நம்ம ஆடை இருக்கணும், மாடை இருக்கணும், ஒட்டகம் கொடுக்கணும் நினைச்சிட்டு இருக்கோம். மற்ற நாளில் கொடுக்கணுன்ற விரும்பம் யாருக்கு வரதில்லை. இப்படி வருதானா யாரும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு நாளும் கறிக்கடையில் ஆடை இருக்கிறாங்க, மாடை இருக்கிறாங்க, ஒட்டகம் இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு மேலே குர்பானி சொல்றது இல்லை. அப்ப என்ன சொல்றோம், நான் ஒரு நியத்து வச்சிருக்கேன் இறைவனுக்காக, அப்ப நான் இறைவனுக்காக இந்த ஆடை இருக்கிறேன், இறைவனுக்காக மாடு இருக்கிறேன், ஒட்டகம் இருக்கிறேன்னு சொல்லி இறைவனுக்காகங்கிறான். இறைவன் தேவையில்லட்டவங்கிறான். இறைவன் சொல்ல எனக்கு எந்த தேவையும் கிடையாதுப்பா, இது எல்லாம் உங்களுக்காக தான், படைக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்காக தான். அதே மாதிரி நினைச்சாங்க எங்க அப்பா பேர்ல, எங்க அம்மா பேர்ல, என் பிள்ளைங்க பேர்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேர்ல. அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு இணைப்பு தான். இறைவன் சொன்னா நீங்க நான் என்ன கட்டளை இடணும் அதை நீங்க செய்யணும்னு சொல்லலாம். அப்ப நான் ஒருத்தர் பேர் வைக்கிறேன், அல்லாத பேர் சொல்லி அறுக்கூடாது, அல்லாத பேர் சொல்லி அறுக்கூடாதுங்கிறேன். அப்ப நம்ம நீயத்தை என்ன செய்யணும், ஒரு வீட்டை ஒரு 3 ஆடை வாங்கி வச்சுட்டு இல்லை ஒரு மாடை வாங்கி வச்சுட்டு இது குடும்பத்துல யார் பேராச்சும் சொல்லி அறுக்கணுமா இல்லையா, நாங்கள் இறைவன் பேர் சொல்லி தான் அறுக்கணும். அறுக்கும் இறைவன் பேர் சொல்லி தான் அறுப்பாங்க. ஆனா நீயத்தை என்ன இவங்க பேரால அப்படி. இன்னொரு விஷயம் இறந்தவங்க பேரால கூட சில பேர் கொடுப்பாங்க, ஹதியா கொடுப்பாங்க. இறந்துட்டாங்க இல்லையா, எப்படி இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம பாத்தியா போகிறது, திதி கொடுக்கறது, என்ன சில சடங்குலாம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு போய் நன்மை சொல்லி நினைச்சிட்டு அதே பணியில் என்ன செய்வாங்கன்னா இந்த குர்பானியும் கூட இறந்தவங்களுக்காக சில இந்த ஆடை கொடுக்குறேன் அவங்களுக்கு போய் நன்மை சொல்லி நினைக்கிறாங்க. அதுவுமே சேராது. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறமேல அவங்களுக்கு எந்த ஒரு நன்மையோ தீமையோ போய் சேராது. அவர் செய்த நன்மையா இருக்கு, அவர் செய்த தீமையா இருக்கு, அந்த கணக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப இறந்தவங்களுக்காக நான் பாத்தியா போகிறது, அவங்களுக்காக நன்மை செய்யறது, உணவளிக்கிறது, இதெல்லாம் அவங்க போய் செய்யணுன்ற மாதிரி இந்த குர்பானியுமே அவங்க பேரால கொடுக்குறவங்க இருக்கிறாங்க. சரி, அதுவுமே கூடாது அப்படிங்கிறது. இப்ப குர்பானிங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படிங்கிற பார்த்தா, இந்த குர்பான் மதம் கடந்து மனிதனுக்கானது, மதம் கடந்தது, மொழி கடந்தது, இனம் கடந்தது, இது பொதுவானது. அப்படிங்கும்போது இந்த குர்பான் எப்போ பொதுவாகுது, பொதுமுறை ஆகுது அப்படின்னு சொன்னா
சடங்கு இல்லாத போது பொதுமுறையாகும். சரியா? மதம் கடக்கும் போது பொதுமுறையாகும். வேதம் வந்து எப்போ பொதுமுறையாகுதுன்னு சொன்னா ஒரு மதமோ சடங்கோ கடந்துட்டோம்னு சொன்னா, ஏன்னா குர்ஆன் வந்து மதத்தை போதிக்கல, சடங்கையும் போதிக்கல, நம்பிக்கை மட்டும் தான் போதிக்குது, உள்ளட்சத்தை மட்டும் தான் போதிக்குது, நல்ல உபதேசங்கள் மட்டும் செய்யுது. இங்க எச்சரிக்கையும் உபதேசம் மட்டும் தான் குர்ஆன்ல இருக்கு. இது வேதம் பொதுவானது, எந்த ஒரு மதத்தும் கிடையாது. அப்படிங்கும்போது இதுக்குள்ள ஒரு மதமும் சடங்கும் சம்பிரதாயம் இருந்துன்னு சொன்னா ஒரு மதத்துக்கானதாகி போயிடும், ஒரு மொழிக்கானதாயிரும், ஒரு இனத்துக்கானதாயிரும். ஆனா அப்படிதான் கொண்டாந்துட்டாங்க. அப்படி இந்த குர்ஆனை வந்து ஒரு முஸ்லீம் மதத்துக்கானது மட்டுமே, அந்த சடங்கு வந்து அவங்களுக்குரியது மட்டுமே, அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்காக படைக்கப்பட்டாங்கன்ற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. ஆனா இறைவன் அப்படி சொல்ல, இது மனிதர்களுக்கானு சொல்றான். அப்படிங்கும்போது இந்த குர்ஆன் நம்ம படிக்கும்போது மதம் கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, உணர்வை கடந்து, அதாவது உணர்வு உள்ளே போய் படிக்கும், உணர்ச்சி விட்டுரும். எனக்கானது இல்லை நமக்கானது அப்படிங்கிற மாதிரி படிக்கும். அப்ப எந்த ஒரு தூதரும் என்ன போதிக்கல, மதத்தை போதிக்கல, சடங்கு போதிக்கல. வந்த தூதர் எல்லாமே வந்து அல்லாவையும் இறுதி நாளை அஞ்சு கொள்ளுங்கிறான். அதாவது அல்லாவையும் உங்களை படைத்தவனையும் உங்களுடைய இறுதி நாளுக்கு தீர்ப்பு நாளுக்கு அஞ்சு கொள்ளுன்னு சொல்லதான் வராங்க. இந்த குர்ஆனுடைய முக்கிய அம்சமே அதுதான். இந்த வேதம் இல்லை, முந்தைய வேதத்துடைய முக்கிய அம்சமே அதோடைய கருவு என்னன்னு சொன்னா அல்லாவுக்கும் இறுதி நாளுக்கும் பயந்து கொள்ளுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு இறப்பு இருக்கு, இறப்புக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த தீர்ப்புக்கு பயந்து கொள்ளுங்கிறது அது கரு. சரிங்களா? அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தூதர் வரும்போதெல்லாம் சில விஷயங்கள் நடக்குது, அத்தாட்சிகள் கொடுக்குறான், ஆதாரங்கள் கொடுக்குறான். ஒவ்வொரு தூதருக்குள்ள வரலாறுல படிப்பினர் இருக்கிறார். இந்த குர்பானினா என்ன அப்படின்னா, இந்த குர்பானி இப்ராஹிம் நபியுடைய வரலாறுல தான் குர்பானி வருது. இது ஆப்ரஹாம் அப்படிங்கிறது யூதர்லையும் கிறிஸ்தவர்லையுமே அதை பின்பற்றவங்க தான், ஆப்ரஹாம் பின்பற்றக்கூடியவங்க தான். ஆப்ரஹாம் தான் தந்தை, எல்லா மதத்துக்கும் தந்தை. மதம் ஆகிட்டாங்க, ஆனா மார்க்கத்துடைய தந்தை அவர் தான். மார்க்கம்னா புரியுதா? மார்க்கம் வேற மதம் வேற. மதம்னா மனிதர்களுக்கு பிரிவினை ஏற்படுத்துது. மார்க்கம்ங்கிறது ஒரு வழிபாதை, ஒரே பாதையில எல்லா மனிதர்களும் வாழ்றதுக்கூடியது. மார்க்கம்ங்கிற திசைன்னு அர்த்தம். சொல்லுவாங்க இந்த மார்க்கமாக அப்படி, இந்த திசையாக, இந்த வழிமுறையாக அப்படின்னு அர்த்தம். ஆனா மதமாக்குறதுனால என்னச்சுன்னா அது சடங்கானதுனால அது பிரிவினை ஏற்படுச்சு. அப்போ முதல்ல வந்து இந்த குர்பானிக்கும் கால்நடைக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா அதுக்கு முடிச்சு போட்டுருக்கேன். அந்த முதல்ல முடிச்சு அவுத்து பார்த்தலாம். அது ஏன்னா அது வேற இது வேறங்கிறது பார்ப்போம். அத்தியாயம் 16:5 இன்னும் கால்நடைகளையும் அவனை உங்களுக்காக படைத்தான், அவற்றின் கதகதப்பும் இன்னும் பலன்களும் இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்க செய்கிறீர்கள். கால்நடைகளை மிருகங்கள் வேற. நம்ம எல்லாமே வந்து மிருகமா பாக்குறாங்க. மிருகம் வேற, கால்நடை வேற. அதாவது கால்நடைங்கிறது சைவம், மிருகங்கிறது அசைவம். இறைவன் நமக்கு வந்து சைவத்தை அனுபவிச்சிருக்கான், அசைவத்தை தடுத்திருக்கிறான். இது சைவம். வேதம் என்ன குர்ஆன் என்ன சொன்னா, சைவம் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, அசைவம் தடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா எது சைவம் அப்படின்னா கால்நடையெல்லாம் சைவம். எதெல்லாம் சைவம் சாப்பிடும் அதெல்லாம் சைவம், எதெல்லாம் அசைவம் சாப்பிடும் அது அசைவம். அசைவம் சாப்பிடக்கூடாது, நம்ம மிருகங்களை சாப்பிடக்கூடாது. கால்நடைகள் சாப்பிடலாம், ஏன்னா அது சைவம், அது பில்லு தான் சாப்பிடும், அது செடி மரங்களும் சாப்பிடும். சரி, இப்ப நம்ம அதை பார்க்கலாம். இறைவன் வந்து நமக்கு சைவத்தை அனுமதிச்சிருக்கான், அசைவத்தை தடுத்திருக்காங்கிறதையும் இதுல புரிஞ்சுக்கலாம். என்ன சொல்றா 16:5 இன்னும் கால்நடைகளையும் அவனை உங்களுக்காக படைத்தான், அவற்றில் கதகதப்பும் இன்னும் பலன்களும் இருக்கின்றன, அவற்றிலிருந்து நீங்கள் புசிக்கவும் செய்கிறீர்கள். கால்நடை என்ன பலன் இருக்கு நமக்கு தெரியுது தானே. சவாரி செய்யறது இருக்குது, விவசாயம் பண்றதுக்கு இருக்குது. இன்னும் அந்த கதகதப்புனா இருக்கும், நீங்க தோல்ல தான் நம்ம அந்த சொட்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் இருக்குது. இன்னும் புசிக்கையும் செய்றீங்கிறான். அதுல பாலும் இருக்குது, உங்களுக்கு கால்நடையில பாலும் இருக்குது, இன்னும் உங்களுக்கு மாംசமும் இருக்குது. இது உணவாக படைக்கப்பட்டிருக்கு. சரியா? 16:7 அத்தியாயம் 16:7 மிக்க கஷ்டமின்றி நீங்கள் சென்றட முடியாத ஊர்களுக்கு அவை உங்களை சுமந்து செல்கின்றன. நிச்சயமா உங்களுடைய இறைவன் இரக்கமுடையவன், அன்பு மிக்கவன். அந்த வசனங்கள் ஒவ்வொரு வசனத்துக்குள்ளேயும் அவனுடைய பண்பு வரும், இறைவனுடைய பண்பு வரும். இரக்கமும் எப்படி, இரக்கமும் அன்பும். இப்ப நம்ம தெரிந்தானே, குழந்தை பிறந்துருச்சு, அது தவக்க ஆரம்பிச்சிருச்சு, அப்படி நடக்க ஆரம்பிச்சு, வீட்டுக்குள்ள நடக்கும், தத்தி தத்தி நடக்கும். ஆனா வெளியே பண்ண நம்ம தூக்கிட்டு போவோமா இல்லையா? ஏன்னா இறக்கம், ஒரு அன்பு. உள்ள நடக்க முடியாது, ரொம்ப நடக்க முடியாது, கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வயசு வரைக்கும் தூக்கிட்டு போறோம். அது ஒரு நல்ல ஒரு 4-5 வயசு வரைக்கும் கூட தூக்கிட்டு போறோம். தூக்க சொல்லுவாங்க, தூக்கிட்டு போவோம். ஏன்னா அது அன்பு தானே, தூக்க முடியாது சொல்ல முடியாது, நடந்து வாங்க சொல்ல முடியாது. அப்ப மனிதர்களுக்கே வந்து தன்னுடைய குழந்தைங்க மேலே இவ்வளவு அன்பு இருக்குது, இறக்கம் இருக்குது. அப்ப இறைவன் சொல்ல, நான் உங்களை படிச்சுட்டு உங்களுக்காக நினைச்சிறேன், மிக்க கஷ்டமின்றி நீங்கள் சென்றிட முடியாத ஊர்களுக்கு. இப்பதானே காரு, பஸ், ட்ரெயின், வாகனம்லாம் வந்துருச்சு. அன்னைக்கெல்லாமே கால்நடை தானே, நம்ம ஒரு கால்நடையா இருந்தோம். அப்படி மனிதர்களுமே கால்நடையா நடந்தான் போயிட்டு இருந்தாங்க.
அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாற்றங்கள் வர ஆரம்பிச்சு, பரிமாற்றம் வந்துச்சு. அப்ப உங்களுக்கு கஷ்டமின்றி நீங்க சென்றடைய முடியாத ஊர்களுக்கு அவை உங்களை சுமந்து செல்கின்றன. நிச்சயமா உங்களுடைய இறைவன் இறக்க முடியவன் அன்பு மிக்கவன். எவ்வளவு இறக்கம் பாருங்க. இதெல்லாம் சிந்திக்கணும்ல. நம்ம ஒவ்வொன்றுமே படைப்பு பார்க்கும்போது இறைவனை பத்தி சிந்திக்கணும். ஒவ்வொரு படைப்பு பார்க்கும் போதெல்லாம் நம்ம இறைவனுடைய பண்பு உணரணும். எப்படி நமக்கு சூரியனை படைச்சிருக்கான், சந்திரனை படைச்சிருக்கான், நட்சத்திரங்களை படைச்சிருக்கான், கோலங்களை படைச்சிருக்கான், இரவு படைச்சிருக்கான், பகலை படைச்சிருக்கான், மரங்களையும் செடிகளையும் படைச்சிருக்கான், கால்நடையும் படைச்சிருக்கான், மலையை இறக்குறான். இதெல்லாம் எப்படின்னு சொன்னா இறைவன் நமக்காக படைச்சிருக்கான். நாம என்ன சொன்னா அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. பொழுதுபோக்காகவே இருக்கும், நேரத்தை வீணடிச்சுட்டே இருக்கும். ஒவ்வொன்றுமே சிந்திக்கும். உணவு சாப்பிடும் போது கூட இது எப்படி உணவு படைச்சிருக்காங்க, எப்படி வானம் பொழியுது, பூமி விளையுது, ஒரே மண்ணில் தான் இருந்தாலும் வெவ்வேறு விதமான கனிவகைகள் வருது, மலர்கள் வருது, ஒவ்வொன்றிலையும் ஒரு மனம் இருக்குது, ருசி இருக்குது. எனக்கு அப்படி பார்த்துருக்கோமா? நம்ம ஒரு வாய் உணவு சாப்பிடும் போது இதில் எவ்வளோ ருசி இருக்குது, எவ்வளோ மனம் இருக்குது, இது எப்படி படைக்கப்பட்டிருக்கு அப்படி நம்ம பார்த்தா தான் நம்ம இறைவனை உணர முடியும். அப்போதான் அது வீண் வரைய செய்யாமல் இருக்கும். அப்போதான் நம்ம கவனமாக சாப்பிடுவோம் இல்லையா? இல்லைன்னு சொன்னால் சாப்பிடும் போது டிவி பார்த்துட்டு ஃபோனை பேசிக்கிட்டு, குழந்தைக்கு சுகர் ஊட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் அந்த ஃபோனில் இருக்கும், ஒரு பக்கம் இந்த ஃபோனில் இருக்கும். என்ன ஊட்டணும் அவன் தெரியாது, என்ன வாங்க இவனு தெரியாது. ஏன்னா அந்த உணவு மேலே கவனம் இல்லை, அந்த உணவுடைய அந்த தன்மை புரியல. என்னைக்கும் ஒரு கோயிலுக்கோ தர்காவுக்கோ போனால் பிரசாதம் கொடுத்தா, பள்ளியாசல போனால் பிரசாதம் கொடுத்தா ஒரு கையில் வாங்கிட்டு என்ன ஒரு கையில் கண்ணில் ஊற்றிட்டு சாப்பிட்றோமா இல்லையா? ஆனால் 3 வேளை உணவு கொடுக்குறான்ல. 3 வேளை சாப்பிட்ற உணவை நம்ம எவ்வளோ கண்ணியமாக சாப்பிட்றோம், எவ்வளோ மரியாதையோடு சாப்பிட்றோன்னா மரியாதை சாப்பிடல, அலட்சியமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொன்றுமே சிந்திக்கணும் தான். இறைவன் எப்படி உணரணும்னு சொன்னால் இயற்கை உணரும் போது இறைவனை உணர முடியும். இயற்கை உணராத வரைக்கும் இறைவனை உணர முடியும். இயற்கையை உணரணும். அப்படிங்கும்போது இறைவன் சொன்னா மிக்க கஷ்டமின்றி நீங்கள் சென்றற முடியாத ஊர்களுக்கு அவை உங்களை சுமந்து செல்கின்றன. ஒவ்வொரு படைப்பும் உங்களுக்காக படைக்கப்படும், உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கேங்கிறான். உங்களுக்காக படைக்கப்படும். எதுவுமே நம்மளுடைய எதிர்பார்க்கல. அதான் நம்மளுடைய எதிர்பார்க்குதா? காற்று, வெயில், மழை, இரவு பகல், மரம், செடி, கொடி, இயற்கை எதுவுமே நம்மளுடைய எதுவும் எதிர்பார்க்கல. நமக்காக படைக்கப்பட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம ஏதாவது செய்யறோமா, திரும்பி செய்யறோமா? செய்யல. ஏதாவது செய்யறோமா? ஒண்ணுமே செய்யல. செடியா இருக்கும் தண்ணி ஊத்துறோம், மரமான தண்ணி ஊத்துறோமா? செடியா இருக்கும், நமக்கு ஒரு அறிவு இருக்கு, தண்ணி ஊத்துறோம், சரி தண்ணி ஊத்தியாச்சு. மரம் ஆயிடுச்சு, எவ்வளவு தண்ணி ஊற்ற முடியும்? அப்போ ஒரு விதை விதைக்கிறோம், அந்த விதை மரமாயிருச்சு, நிறைய கனிகள் கொடுக்குது, அதுல இருந்து நிறைய நமக்கு நம்ம தேவைகளை நிறைவேற்றிக்கிறோம். 2 ஆடு வளர்க்குறோம், என்ன அது குட்டி போடுது, அது குட்டி போட்டு பெருகிட்டே இருக்குது. மாடு வளர்க்குறோம், குட்டி, அது எல்லாமே அருளா இருக்கு. அப்படி ஜதியா ஜோடியா படைக்கலாம். அப்புறம் அது அருளாவே இருக்குது. அப்புறம் அருள்னா விளைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்படிதான் விளைச்சல தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது அருள், விளைச்சல்னா அருள். எப்படி ஒரு மரமா இருந்தால் பழம் கொடுத்துக்கிட்டே இருக்கும், அது அருள். மரத்தை வெட்டி ஒரு சேராவோ ஒரு டேபிளோ செஞ்சுட்டோம்னா அதுமே அது பொருளாயிருச்சு, அது இன்னொன்று விளையாது. அப்படித்தானே? ஒரு டேபிள் செஞ்சு ஒரு டேபிள் வருமா, இன்னொரு சேர் வருமா? வராது. அது மரமா இருக்க வரைக்கும் அது நிறைய கனி கொடுத்துட்டே இருக்கும். அது இயற்கையா இருக்க வரைக்கும் சரி. அது செயற்கையாக ஆயிடுச்சு, பொருளாயிருச்சுன்னா அது நமக்கு என்ன செய்யும், பயன் தருமே தவிர திருப்பி விளையாது. அப்ப நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேனமும் நம்ம என்ன செய்யணும், எதெல்லாம் பார்க்குறோமோ, இயற்கையை பார்க்குறோமோ அதெல்லாம் நம்ம இறைவனுடைய அருளா பார்த்து இறைவன் அப்படிதான் உணரணும். சரியா? 16-66 நிச்சயமாக 16-66 நிச்சயமாக உங்களுக்கு கால்நடைகள் படிப்பினை இருக்கிறது. அவற்றின் வயலில் உள்ள சாணத்திற்கும் இரத்தத்துக்கும் இடையே கலப்பற்ற பாலை அரும்புகளுக்கும் இனிமையானதாக புகட்டுகிறோம். அதாவது குரானை படிக்கும் போது அதுக்கு முன்னாடி வசனம் படிச்சுங்க. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக ஒரு குறிப்புக்காக எடுத்துக்காட்டும். நிச்சயமா உங்களுக்கு கால்நடைகள் படிப்பினை இருக்குங்கிறான். என்ன படிப்பினை இருக்கு? ஒவ்வொன்றிலையும் படிப்பினை இருக்குங்கிறான். அதுல ஒரு கால்நடை படிப்பினை இருக்குது. அவற்றின் வயிற்றில் உள்ள சாணத்துக்கும் இரத்தத்துக்கும் இடையே கலப்பற்ற பாலை அரும்புகளுக்கு இனிமையானதாகவும் புகட்டுகிறோம் முடியும். உங்களுக்கு பால் இருக்கிறதுல மாംസം இருக்குது, தோல்ல கடகலப்பு இருக்குது, இன்னும் நீங்க செல்லடி அம்மையார் உங்களுக்கு அது உங்களுக்கு உதவியா இருக்குது. பாருங்க இறைவன் எப்படி படைச்சிருக்கான் பாருங்க. படைச்சு அப்படி விடல, உங்களுக்கு தேவை அனைத்தையும் படைச்சுக்கிறான். உங்களுக்கு லேசாக்கி அந்த வாழ்க்கை லேசாகி கொடுத்துருக்கிறான். நம்ம தான் அதெல்லாம் நீங்க நீக்கி நினைச்சோம், வண்டி வாகனம் எல்லாம் போயிட்டு நீங்க எல்லாம் இயற்கையெல்லாம் விட்டு செயற்கைக்குள்ள போயிட்டோம், அழிவு பக்கம் போயிட்டு இருக்கோம். சரி, அப்ப இனிமையான பாலையும் போட்டுக்கிறாங்கிறான். அப்ப பால் நமக்கு அனுமதிப்பட்டிருக்கு. இந்த பால் அது சைவம் அசைவமான சைவம். அது பாலை அசைவத்தை செய்திருக்காங்க, சைவம். அது ஏன்னா அது சைவம் தான் சாப்பிடும். எதெல்லாம் சைவமா இருக்கோ அதெல்லாம் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் அப்புறம் கால்நடை மட்டும் தான் சாப்பிட்றோம், வேற ஒன்றும் சாப்பிட்றது இல்லையா? பறவைகள் சாப்பிடணும், கால்நடை சாப்பிடும். இப்ப கால்நடையில 8 வகையா இருக்குங்கிறான். 8 வகைன்னா என்ன? செம்பரி ஆடு 2 வகையும், வெள்ளாடு 2 வகையும், ஒட்டகம் 2 வகை இல்லையா? அப்ப மாடு 2 வகை. இதுதான் குர்பானி கொடுக்குறாங்க, இதான் சாப்பிட்றாங்க, வேற சாப்பிட்றதில்ல. அப்ப கால்நடையை நீங்க உணவாகவும் பயன்படுத்திக்கங்க, உங்க தேவைக்கும் பயன்படுத்திக்கங்க அப்படிங்க. 16-80
இதுக்கு முன்னாடி அப்படிதான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. பெரும்பாலும் கால்நடைய தன்னுடைய தேவைக்கு தான் பயன்படுத்திட்டாங்க. இன்னைக்கு கால்நடை இல்லாமல் போயிடுது, இப்படி குறைஞ்சிட்டே போகுது இல்லையா. 16:80. மேலும் அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகளை அமைத்தளமாக ஏற்படுத்தியிருக்கின்றார். உங்க இருப்பிடத்தை அமைத்தளமாக. தெருவில் இருக்க முடியாது, காட்டுக்குள்ள இருக்க முடியாது, நமக்கு ஒரு இருப்பிடம் வேணும் இல்லையா. அப்புறம் அமைதி கிடைக்கும். ஏன் அமைதி கிடைக்கும்? நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா. அப்ப அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் வீடுகளை அமைத்தளமாக ஏற்படுத்தியுள்ளார். உங்கள் பிரயாண நாட்களிலும் நீங்கள் தங்கும் நாட்களிலும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் பொருட்டு கால்நடையில் தோள்களிலிருந்து வீடுகளை உங்களுக்கு ஆக்கியுள்ளான். இதுதானே பில்டிங் கட்டிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் அந்த காலத்து அப்படி இல்லை. எல்லாம் கால்நடையில குடிசை கூடாரம் போட்டு தான் தங்குவாங்க. அது நாடோடையெல்லாம் தான் வாழ்ந்தாங்க. இங்கே 6 மாசம், அடுத்து வேற இடத்துல 6 மாசம் அப்படி போகும்போது கூடாரங்கள் போடும்போது தோள்களை தான் கூடாரம் போட்டிருக்கு. அப்படின்னா சொல்ல பாருங்க, உங்களுக்கு அல்லாஹ் உங்களுடைய வீடுகளை உங்க வீடுகளை இருப்பிடத்தை அமைத்தளமாக ஏற்படுத்தியுள்ளான். உங்கள் பிரயாண நாட்களிலும் எங்கெல்லாம் போறாங்களோ, ஒரு வீட்டு போவாங்கல்ல, இங்க ஒரே இடத்துல வீடு கட்டி இருந்துடும். அப்புறம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு காலகட்டங்கள்ல அந்தந்த பருவ காலத்துக்கு ஊர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த தேவைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்ப பிரயாண நாட்களிலும் நீங்கள் தங்கும் நாட்களிலும் உங்களுக்கு எளிதாக இருக்கும் பொருட்டு கால்நடைகள் தோள்களிலிருந்து வீடுகளை உங்களுக்கு ஆக்கியுள்ளான். கால்நடை தோள்கள் இருந்துங்கிறான். அப்ப கூடாரங்கள் போடுறதுக்காக. வெள்ளாட்டு ரோமங்கள், ஒட்டகையின் ரோமங்கள், செம்பரியாட்டின் ரோமங்கள் ஆகியவற்றிலிருந்து உங்களுக்கு ஆடைகளையும் குறிப்பிட்ட காலம் வரை சுகத்தையும் அனுமதித்திருக்கின்றான். இப்ப குளிர்காலம் வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம சொட்டெல்லாம் போடுறோம்ல, அப்ப இதெல்லாம் இதுல தோல்ல இருந்து தயார் பண்றாங்க. அப்ப அதையும் சொல்றான். சரி, வேறதே சொல்றான். உங்களுக்கு செம்பரியாடு, வெள்ளாடு, இன்னும் ஒட்டகம், இதுல இருந்து தோல்கள் இருந்து உங்களுக்கு ஆடையும் அமைச்சிருக்க குறிப்பிட்ட காலம் வரைக்கும். உங்களுக்கு குறிப்பிட்ட எந்த காலம்? அது குளிர் காலத்துல குறிப்பிட்ட காலத்திலையும் காலம் வரை சுகத்தையும் அனுமதித்திருக்கின்றான். அப்ப இதுவும் நமக்கு இந்த கால்நடை பயன் தரதா இருக்கு. 643. கால்நடையில் 8 வகை உள்ளன. கால்நடையில் 8 வகை இருக்கின்றான். அது நிறைய வகை இருக்கும். ஆனா இறைவன் சொல்றது குறிப்பிட்டு கால்நடையில் 8 வகை உள்ளன. செம்பரியாட்டின் 2 வகைகள், வெள்ளையாட்டின் 2 வகைகள், அப்புறம் ஒட்டகங்கள், கால்நடைகள். ஒட்டகங்களும் ஆடு மாடு இருக்கு இல்லையா. அப்ப ஆடு மாடு ஒட்டகம் இதுதான் நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு, உணவா அனுமதிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஏன் பாக்குறோம் அப்படின்னா, இந்த கால்நடைக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இருக்கு, அப்படிதான் முடிச்சு போட்டு வச்சிருக்காங்கன்னு பாக்குறோம். அந்த கால்நடை எதுக்காக பிறகு நமக்கு மனிதனுடைய வாழ்க்கையை ஒன்றியது. சரியா? அதாவது மண் மரம் கால்நடையோட தான் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான் அந்த காலத்துல. ஒண்ணு கடலோரம் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா விவசாய நிலங்களை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்ப இந்த கால்நடை தேவை இருக்குது. இப்ப கால்நடை உங்களுக்கு உதவியா இருக்குது, தேவையாகவும் இருக்குது, தேவைகள்ல உங்களுக்கு உணவாகவும் இருக்குது. அப்ப மனிதன் மண் மரம் கால்நடையோட வாழ்ந்துட்டு இருக்கும்போது இயற்கையா வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ உனக்கு ரொம்ப எளிமையா இருந்தது, வாழ்க்கை லேசா இருந்தது இல்லையா. இப்ப அந்த இது மாறிடுச்சு, அந்த வாழ்வியல் மாறிடுச்சு. இப்படிக்கு பணம் போறோம், பொருள்னு போறோம், அறிவு நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தாயிட்டோம். உணவு தூய்மையா இல்லை, இல்லை மனமும் தூய்மையா இல்லை, உழைப்பு ஜாஸ்தியாச்சு, களைப்பு ஜாஸ்தியாச்சு. நம்ம பொருள் நோக்கியே போயிட்டு இருக்கு, இன்னைக்கு அருள் நோக்கி போகல. சரியா? இப்போ மனிதனுடைய குணமெல்லாம் மாறி போச்சு, குணக்கேடு ஆகி போயிடுச்சு. ஏன்னா பொருள்னு போகும்போதே நம்ம குணக்கேடுல ஆயிடும். ஒண்ணு இருந்தா பெருமை போடுறோம், இல்லைன்னா கவலைப்படுறோம். அது சம்பாதிக்கிறதுக்கு நிறைய குணக்கேடுகள் இருக்கு. சரியா? சரி, அப்ப 22ல 34, 22ல 34. இன்னும் கால்நடையிலிருந்து அல்லாஹ் அவற்றின் தேவையை ஆக்கிவிட்டின் மீது, கால்நடையிலிருந்து அல்லாஹ் அவர்களின் மனிதர்களின் தேவைகளுக்கு ஆக்கியுள்ளவற்றின் மீது அல்லாஹ்வின் பெயரை அவர் நினைவு கூறுவதற்காகவே தியாகம் செய்வதை ஒவ்வொருவருக்கும் ஆக்கியிருக்கின்றோம். இங்க தியாகம்னா என்ன? உங்கள்ட்ட இருக்கு பிறகு கொடுக்கறது தியாகம். உங்களுக்கானதுல இருந்து உங்கள்ட்ட நீங்க நேசிப்பது மற்றவங்க செலவு செய்வது, அல்ல உங்கள்ட்ட இருந்து மற்றவங்க கொடுப்பது தியாகம். அப்படிதானே? இதுல நிறைய விஷயம் இருக்கு. தியாகம்னா சாதாரண விஷயம் கிடையாது. தியாகத்தை கொண்டுதான் மனிதன் வாழ்க்கையில நன்மை அடைய முடியும். தியாகம்னா என்ன? இப்ப இறைவனுடைய பொருத்தத்தை நெருக்கத்துக்காக, இறைவனுடைய பொருத்தத்தை அடைகிறதுக்காக. நெருக்கம்ன்றது பொருத்தம்ன்றது, இறைவனுடைய நெருக்கம்ங்கிறது இறைவனுடைய பொருத்தம். இப்ப நம்ம வாழ்க்கையில கணவன் மனைவி சொல்றான்னு வச்சுங்களேன். கணவன் மனைவி சொல்லும் போது உங்களுக்கிடையே நெருக்கத்தையும் இறக்கத்தையும் ஏற்படுத்தி கேட்கறான். கணவன் மனைவியும் சொல்லும் போது ஆண் மீதும் பெண் மீதும் சத்தியமாக, ஆணை படத்தின் மீதும் பெண்ணை படத்தின் சத்தியமாக உங்களுக்கு நெருக்கத்தையும் இறக்கத்தையும் ஏற்படுத்தி கேட்கறான். இந்த நெருக்கம் இறக்கம் கணவன் மனைவிகள் இருக்கானா? இல்ல. ஏன் காரணம்? விட்டு கொடுக்க எண்ணம் இல்லை, சகித்தன்மை இல்லை, பொறுமை இல்லை, அதாவது தியாக மனப்பான்மை இல்லைன்னு அர்த்தம். தியாகம்னா என்ன? விட்டு கொடுக்குறது, பொறுத்து கொள்றது, சகித்து கொள்றது இல்லையா. அந்த விட்டு கொடுக்க தன்மையும் இல்லை, பொறுத்து கொள்ற தன்மையும் இல்லை அப்படின்ற போது தியாகம் செய்யலன்னு அர்த்தம். அதுவும் ஒரு குர்பானி தான், தியாகம் செய்யறது தான்.
அதாவது இறைவனுக்காக நான் பொருந்துக்கிறேன், இறைவனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன், இறைவன் பொருந்துன்றதுக்காக நான் மன்னிச்சிடுறேன் அப்படிங்கிற விஷயம் கிடையாது. இங்கே ஈகோ தான் நிற்குது. அப்படி நீயா நானான்னு வரும்போது, நீ பெரியார் நான் பெரியார்னு வரும்போது, நீ சொன்னா நானும் சொல்வேன், நீ திட்டினா நான் திட்டுவேன், நீ செஞ்சா நான் செய்வேன், இந்த போட்டி தான் வந்துட்டே இருக்கு. அப்போ அது தியாக மனப்பாடம் கிடையாது. அப்போ தியாகம்னா என்ன? வெறும் குர்பானின்றது ஆடு இருக்கிறதுக்கு மாடு இருக்கிறது கிடையாது. உங்களில் ஒருத்தர் மற்றவருக்கு கொடுக்குறது, விட்டு கொடுக்குறது அல்லது விட்டு கொடுக்குறது, பொறுத்து கொள்வது, சகித்துக் கொள்வது, இது இருக்கணும்ல. எத்தனை குடும்பங்கள் இருக்கு, அது இருந்தால் பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை எங்க தெரியுமா? விட்டு கொடுக்காதனாலதான். விட்டு கொடுப்பா, கொஞ்சம் பொறுத்து போப்பா அப்படின்னா, விட்டு கொடுப்பது கெட்டு போகலைன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்றது விட்டு கொடுக்குறது பயபக்திக்கு நெருக்கமானதுன்னு சொல்றது. குர்ஆன் விட்டு கொடுக்குறது பயபக்திக்கு நெருக்கமானது. அப்ப விட்டு கொடுங்கிறான். அப்ப விட்டு கொடுக்க தன்மை இல்லாம போது குர்பானி, அதாவது இந்த தியாகத்தன்மை இல்லை, தியாகத்த மனப்பான்மை இல்லை, மன விசாலமா இல்லை, சுருக்கமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப இன்னும் கால்நடைகளிலிருந்து அல்லாஹ் அவர்களில், அதாவது மனிதர்கள் தேவைகளுக்கு ஆக்கியுள்ளவற்றின் மீது அல்லாவின் பண்பை அவர்கள் நினைவு கூறுவதற்காக தியாகம் செய்வதை ஒவ்வொருவர் மீதும் ஆக்கியிருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும். ஆகவே உங்கள் இறைவன் ஒரே இறைவன் தான். எனவே அவனுக்கே நீங்கள் முற்றிலும் வழிபட்டு உள்ளச்சம் உடையவராக நற்செய்தி கூறுகிறாங்க. உள்ளச்சம்னா என்னப்ப? பயபக்தி. எதை கொண்டு? நான் வரைமீறக்கூடாது, இறை வச்சிடக்கூடாது, இறைவனுக்கு மாறு செஞ்சிடக்கூடாது, இறைவனுக்கு பொருத்தமா வாழணும், இறைவனுடைய நெருக்கத்தை பெறணுங்கிறது தான் பயபக்தி. ஏன்னா பயபக்தி அல்லாவின் அடையாளம் உள்ளதா? இன்னும் சொல்றா தக்குவா, பயபக்தி அல்லாவின் அடையாளம் உள்ளதா? அதுதான் அடையாளங்கிறான். நம்ம என்ன அடையாளம் வச்சிருக்கோம்னு சொன்னா, நான் தாடி வச்சிருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன், நான் புர்கா போட்டிருக்கேன், நான் முஸ்லீம் பேரா இருக்கிறேன், நான் இறைவனுக்கு அடையாளம், நான் முஸ்லீம்ன்றது நான் அடையாளம் காட்டேன். மனிதன் அடையாளம். இறைவன் சொல்ற முஸ்லீம் யாருன்னு சொன்னா பயபக்தி. தக்குவா தான் இறைவன் சொல்றாங்க. நான் மனசை தான் பாக்குறேங்கிறான், நான் உருவத்தை பார்க்கல. நம்ம தான் உருவத்தை பார்க்கிறோம், உருவத்தை காட்டுறோம். இறைவன் சொல்ல நான் உள்ளத்தை தான் பாக்குறேன். இது எல்லாம் தெரிஞ்சுதானே இறைவன் மனசு அறிஞ்சவனா இருக்கான். அப்படிங்கும்போது அங்கதான் பயபக்தி வரும். என்னுடைய எண்ணங்கள் தவறாம இருக்கணும், எண்ணங்களை கவனமா இருக்கணும், எண்ணங்களை தவறிடக்கூடாது, வரமீறி இருக்கக்கூடாது, வக்கரம் கூடாது, பிறர் மீது கெட்டணம் கூடாது. இதெல்லாமே இந்த எண்ணங்கள் தான். அப்ப தக்குவா தான் பயபக்தி அல்லாவின் அடையாளம் உள்ளதாங்க. இந்த தக்குவா நம்மகிட்ட இருக்கா அப்படின்னா, தக்குவா இருக்கும்போது என்ன இருக்கும்? தியாக மனப்பான்மை இருக்கும். சரி, இறைவனுக்கு நான் விட்டு கொடுக்குறேன். ஏன்னா நான் எதெல்லாம் இங்கே விடணும் அதெல்லாம் இறைவன்ட்ட நான் பெற முடியும். நான் பிரியமானது அல்லது நெருக்கமான விஷயங்களை பிறருக்காக, நெருக்கமான உறவுக்காகவும் அல்லது பிற மனிதர்களுக்காக இறக்கப்பட்டு நான் விட்டுறேன்ற போது இறைவன் சார் நீங்க எதெல்லாம் இங்கே எனக்காக தியாகம் பண்ணீங்க, என்னுடைய பொருத்தத்தை நாடி தியாகம் பண்ணும்போது என்னிடத்துல நீங்க பெற்றிருப்பீங்க அப்படின்னு அர்த்தம் தான். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஆக்கலாம். எனவே அவனுக்கு முற்றிலும் வழிபட்டு உள்ளட்சம் உடையவர்கள் உள்ளட்சம் உடையவர்கள் நிறைய நற்செய்தி கொடுக்குறாங்களா. அந்த உள்ளட்சம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா 22:35 அவர்கள் எட்டியவர் என்றார். அந்த உள்ளட்சம் உடையவர் யாருக்கு நற்செய்தி? உள்ளட்சம் உடையவர். அந்த உள்ளட்சம் எட்டவர் என்றார் அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். நமக்கு நடுங்குதான்னு பார்க்கணும். அல்லாஹ் நினைவு கூறப்பட்டால் அவருடைய இதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். அன்றையும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடனும் சகித்துக் கொள்வதாகவும். பொறுமை ரொம்ப அவசியம். குடும்பத்தை கணவன் மனைவிலிருந்து பிள்ளைங்க பெற்றிலிருந்து குடும்பம் வரைக்கும் பொறுமை ரொம்ப அவசியம். சகித்துக் கொள்ளுங்கிறான். சொல்றான் இல்லையா? பொறுத்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள், பலப்படுத்திக் கொள்ளுங்கள், வெற்றி பெறுகிறான். வெற்றிக்கான ரகசியம் அதுதான். உலக வாழ்க்கையில் வெற்றிக்கான ரகசியம்னா பொறுத்துக் கொள்வதும் சகித்துக் கொள்வதும் விட்டுக் கொடுப்பதும் இல்லையா? அப்ப அவர்கள் எத்தவர் என்றால் அல்லாஹ் நினைவூட்டப்பட்டால் அவருடைய இருதயங்கள் அச்சத்தால் நடுங்கும். அன்றையும் தங்களுக்கு ஏற்படும் துன்பங்களை பொறுமையுடனும் சகித்தமுடையவராகவும் இறைவனை முன்னோக்குவராகவும் நாம் அவர்கள் அளித்தவிட்டு அளிப்பவராகவும் இருப்பார்கள். எங்கெல்லாம் பொறுமை இருக்குது அல்லா சொல்றான். பொறுமையான அல்லா இருக்குன்னு சொல்றான். என்னெல்லாம் மாசா அப்படின்னு அர்த்தம்? பொறுமையான அல்லா இருக்கிறான், பயபக்தோட நல்லா இருக்கிறான், அவன் உற்று நோக்கி இருக்கிறான், கவனித்தவனா இருக்கிறான், அப்ப சமாதானத்தை விரும்பக்கூடியவனா இருக்கேங்கிறான். இப்போ இதெல்லாமே தியாகத்தை வந்துடும். இதெல்லாம் குர்பானி. குர்பானின்ற வார்த்தை என்ன? குர்பானிங்கிறது தியாகம்னு வச்சுங்களேன். தியாகம் எதுல இருக்குது? எனக்காக என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை நெருங்குறதுக்காக நான் சில காரியங்கள்ல இந்த உலக வாழ்க்கையில தியாகம் பண்றேன். ஏன்னா இறைவனுடைய பொருத்தம் மேலானதா இருக்குது. அது கீழே 22:36 இன்னும் கால்நடைகள் அவற்றின் உங்களுக்காக அல்லாவின் அடையாளம் இருந்தும் நாம் ஆக்கியிருக்கின்றோம். கால்நடைகள் அவற்றை உங்களுக்காக உங்களுடைய தேவைக்காக அல்லாவின் அடையாளங்கள் இருந்தும் நாம் ஆக்கியிருக்கின்றோம். உங்களுக்கு அவற்றின் நன்மை உள்ளது. எனவே அவை நிற்கும் போது அல்லாவின் பெயரை தியானிப்பீராக. அவை நிற்கும் போது அர்த்தம் அதை நீங்க வளர்க்கும் போது, அது உயிரோடு இருக்கும்போது, வளர்க்கும் போது அவனுடைய பண்பை தியானிங்கிறான். பிறகு அவை தங்கள் பாகங்களில் சாய்ந்து கீழே விழுந்த பின் அப்படின்னு அர்த்தம். அறுத்ததுக்கு அப்புறம் அது உயிர் போயிருச்சு. இப்ப சாய்ந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறம் சரியா? அவருடைய நீங்களும் உண்ணுங்கள்,
திருப்தியா இருப்பவருக்கும் இன்னும் தேவையுடையவருக்கும் இறப்பவருக்கும் தேவையுடையவருக்கும் உண்ண கொடுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க. அதில் உங்க நெருக்கமான உறவுகளையும் சரி தேவையுடையவர்களும் சரி ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் உணவளிக்கும். அப்ப உண்ண கொடுங்கள். இவ்விதமே நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்திருக்கின்றோம். எதுக்காக கொடுத்துருக்கலாம்? உங்களுடைய உணவுக்காகவும். நமக்கு நல்லா தெரியுதுல்ல, ஆடு அறுத்தா எத்தனை பேர் சாப்பிடலாம்? ஆடு அறுத்தா ஒரு குடும்பம் 2 குடும்பம் சாப்பிடலாமா? ஒரு 2 குடும்பம்னா ஒரு 20 பேர் சாப்பிடலாம். மாடு அறுத்தா இன்னும் கொஞ்சம் அதிகமான பேர் சாப்பிடலாம். ஒட்டகம் மொத்தம் இன்னும் அதிகமாக சாப்பிடலாம். அப்ப எதுக்காகனா நீங்க உணவு அளிக்கும் போது விசாலமாகுங்க. உங்களுடைய இருக்கிறது உணவு கொடுங்க. உணவு தான் பிரதானம். மனிதன் உணவு பக்கமே சொல்றான். ஒரு உணவு கொடுக்கும் உணவு விசாலமாகுதா இல்லையா? உணவுக்காக தான் மனிதன் படைச்சிருக்கேங்கிறான். உணவுக்காக தான் இந்த கால்நடையை படைச்சிருக்கு. இந்த கால்நடையை உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுக்கறதுக்காக. சரியா? அப்ப நன்றி செலுத்தும் பொருட்டு உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துருக்கின்றோம் சொன்னோம். அதே நேரத்தில் அது கீழே பாருங்க, மாமிசங்களும் அவருடைய ரத்தங்களும் அல்லாவே ஒருபோது அடைவதில்லைங்கிறான். 2:22-37. மாமிசங்களும் அவருடைய ரத்தங்களும் அல்லாவே ஒருபோது அடைவதில்லை. நீங்க குர்பானி கறினா ரொம்ப புனிதமானது நினைச்சிட்டு இருக்கும். அப்படி ஒரு 50 கிராம் கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடலாம்ப்பா, ஏன்னா அது குர்பானி கறி ரொம்ப புனிதமானது தூய்மையானது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். அப்படித்தானே? குர்பானி எல்லா வீட்லயும் கொடுப்பாங்க. கொடுக்குறவங்க வசதியானவங்களாம் கொடுப்பாங்க. ஆனா கொடுத்தவங்க வீட்டுக்கே திருப்பி கொடுப்பாங்க. நான் 2 ஆடு எடுத்திருக்கேன், 3 ஆடு எடுத்திருக்கேன், அவங்களும் 3 ஆடு எடுத்துருக்காங்கன்னா அவங்க இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இவங்க அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மாமிசம் புனிதமானது, இந்த குர்பானி கறி அவர் சாப்பிட்டா நன்மை நினைச்சுக்கிட்டு கொடுத்தவங்க அடுத்தவங்க வீட்டையே கொடுத்துட்டு இருப்பாங்க. இது யாருக்கு போய் சேரணும்? இல்லாதவங்க போய் சேரணுங்கிறான், தேவையுடையவர்கள் போய் அடையணுங்கிறான். ஆனா என்ன நினைச்சிருக்கோம்னா இதுல ஒரு புனிதம் இருக்கு. அப்ப குர்பானி கறி புனிதமான புனிதம் இல்லைன்னு எதுன்னு சொல்லிட்டான். கிடையாது. அப்படி என்ன சொல்லிட்டான்? மாமிசங்களோ அவருடைய ரத்தங்களோ அல்லாஹ்வை ஒருபோது அடைவதில்லைன்றான். அப்ப பெருமாள் வீட்டுல குர்பானி கறி எதிர்பார்த்தே இருப்பாங்க. சரி வந்தா சாப்பிடலாம். இது எப்படி பிரசாதம் சாப்பிட்ற மாதிரி தான். எப்படி கண்ணில் ஊற்றிக்கிட்டு ரொம்ப பயபக்தியா சாப்பிடுவாங்க. இது குர்பானி கறிப்பான்னு வாங்க. குர்பானி கறிப்பான் போது அந்த கறிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அந்த குர்பானி எப்படி வந்துச்சு? இது நீங்க நல்ல எண்ணங்களோட சம்பாதிக்கணும், நல்ல எண்ணங்களோட கொடுக்கணுங்கிறான். நான் சம்பாதிக்கும் போது ஒழுங்கா சம்பாதிக்கணும்னா வரம் இல்லாம இடமோசம் செய்யாம பொய் சொல்லாம ஏமாத்தாம என்னுடைய சம்பாதிக்கு சரியா இருக்கணும்ல. அது ஹலாலா இருந்தாதான் நாம உணவு ஹலாலா இருக்கும். நான் உணவு மட்டும் ஹலாலா இருக்கு, அதாவது நான் பாய்கடையில் வாங்கிட்டேன், நான் அறுத்துட்டேன், பிஸ்மில்லா சொல்லி அறுத்துட்டேன்னா ஹலாலா இருக்கணும். ஹலாலா ஆகாது. எது ஹலாலு? சம்பாதிப்பு ஹலால் இருக்கும். எண்ணங்கள் என்ன ஹலாலான எண்ணமா இருக்கணும், ஹராமான எண்ணம் இருக்கக்கூடாது. நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் ஹலாலா இருக்கணும். நம்முடைய சம்பாதிப்பு ஹலாலா இருந்தாதான் அதுல இருந்து சாப்பிட்ற உணவு தான் ஹலாலா இருக்குமே தவிர நான் சம்பாதிக்கலாம் ஹராமா சம்பாதிச்சிட்டேன், இப்படி வரமீறி சம்பாதிச்சிட்டேன், பொய் சொல்லி சம்பாதிச்சேன், ஏமாத்தி சம்பாதிச்சிட்டேன், இடமோசி சம்பாதிச்சிட்டேன், இன்னும் பொய் சொல்லி சம்பாதிச்சிட்டேன், இந்த வட்டிக்கு வாங்கி சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன், இல்லை என்ன சொல்ல 2ஆம் நம்பர் ஆரம்பி சம்பாதிக்கிறேன். இப்படி சம்பாதிக்கும் போது நான் எப்படி சம்பாதிச்சுட்டு போறேன். ஆனா நான் பிஸ்னஸ் சொல்லி சாப்பிட்றேன், நான் பிஸ்னஸ் சொல்லி அறுக்கிறேன், நான் ஈரோட பேர் சொல்லி அறுக்கிறேன், நான் பாய் கடல் தான் வாங்குறேன் அப்படின்னா அது அலலாகாது. இதெல்லாம் நம்ம சில மூட நம்பிக்கையிலே இருந்துட்டோம். பாய்களை வாங்கினா அலலா அறுத்துருப்பாங்க, அவங்க பிஸ்னஸ் சொல்லி அறுப்பாங்க, பாய்களை தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அலாலா மூலம் என்னன்னு சொன்னா எண்ணங்கள்ல இருந்து செயல்ல இருந்து பேச்சுல இருந்து அதுக்கு நீங்க சம்பாதிக்கிற பொருள் இருந்து தான் அலலா இருக்கும் தானே. அப்ப இதுன்னு சொன்னா மாமிசங்களும் அவருடைய ரத்தங்களும் அல்லாஹ் ஒருபோது அடைவதில்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமேலு இந்த குர்பானி கறினா ரொம்ப தூய்மையானது நினைச்சிருக்கோம், அது புண்ணியம் நினைச்சிருக்கோம், அது புண்ணியம் நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு 50 கிராம் கிடைக்காத 100 கிராம் கிடைக்காத பரவாயில்ல, 100 கிராம் கொடுத்தா சாப்பிடலாம். இது எல்லாத்துக்கும் கொடுக்க நினைச்சுன்னா இது எல்லாத்துக்கும் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு 200 கிராம் போடுவாங்க. 200 கிராம் பொட்டலம் போட்டு ஒரு 4 வீடு கொடுக்குறதா 40 வீடு கொடுப்பாங்க. அப்படிதானே? ஏன்னா இவங்க நினைச்சிருக்காங்க நான் நன்மை சம்பாதிக்க போறேன்னு நினைச்சுக்கிட்டு அவங்களும் நன்மை சம்பாதிப்பேன்னு நினைச்சிட்டு வயிறார மனசார கொடுக்கறது இல்லை. இவங்கள்ட்டையும் மனசார இல்லை, கொடுத்தவங்களுக்கு மனசார கொடுக்கறது இல்லை, வாங்கினவங்களுக்கு வயிறாறது இல்லை. ஏன்னா கொஞ்சம் தானே கொடுக்குறோம். அப்ப யாரு கொடுக்குறது? அது 3 பங்கா பறிச்சு ஒன்று வீட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க, அது உப்பு கண்டம் போட்டு வச்சாச்சு. இன்னும் உறவுக்காரங்க நிறைய கொடுப்பாங்க. ஏன்னா உறவுக்காரங்க நினைச்சுப்பாங்க நம்ம தப்பா நினைச்சக்கூடாது அப்படின்னு உறவுக்கு நிறைய கொடுக்குறது. ஏழை எளிங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்கும். ஆனா முக்கியத்துவம் ஏழைக்கு தான் கொடுக்க சொன்னாயிரும். ஏழைங்களுக்கு கொடுங்கிறான். சரியா? அப்படி கொடுக்கும்போது நீங்க மனசார கொடுங்க, அங்க வயிறாரட்டும்ன்றான். அன்னைக்கு மனசார கொடுக்கறது இல்லை, அங்க வயிறாடுறதும் இல்லைங்கும் போது இதுல எந்த புண்ணியமும் கிடையாது. ஆனா அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ மாமிசங்களும் அவருடைய ரத்தங்களும் அல்லாஹ் ஒருபோது அடைவதில்லை, ஆனா உங்களுடைய உள்ளச்சம் தான் அடையும். நீங்க உள்ளச்சம் தான் பாக்குறீங்க, பயபக்தி தான் பாக்குறீங்க. உணவளிப்பது இதோட கட்டளையிட்டு இருக்கிறான். அதுக்குதான் அந்த கால்நடை கொடுக்காம தர. இதுக்கும் இந்த குர்பானிக்கும் இந்த ஹஜ்ஜுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது எப்போ வேணா கொடுக்கலாம். இந்த மாசத்துல கொடுக்கணும் குர்ஆன்ல எங்கேயாவது சொல்லப்படுங்கன்னா அப்படி சொல்லப்படலை. இந்த மாசம் தான் நீங்க கொடுக்கணும், இந்த நாள்ல தான் கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்ல. உணவளிக்கணும். எக்காலத்துல பசி இருக்கு, பசி எல்லாத்துக்கும் தான் செய்யும். ஒரு நாளைக்கு பசி எடுக்காம இருக்காது. இந்த வருஷம் தான் பசி எடுக்குமானா கிடையாது, இந்த மாசம் தான் பசி எடுக்குமானா கிடையாது. பசி எப்பயுமே இருக்கிறதுனால எப்பதான் நீங்க உணவளிக்கலாம் அப்பெல்லாம் தேவையான அடைப்படை செய்யுங்க.
உள்ளட்சம் தான் அவனை அடையும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காண்பதற்காகவும் அவனை நீங்கள் மேன்மைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறு அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தியிருக்கின்றான். ஆகவே நன்மை செய்வதற்கு நற்செய்தி கூறுகிறார்கள். நன்மை செய்வது நற்செய்தி கூறுங்கிறான். நற்செய்தினா என்ன? இரண்டு சலாம். அப்படிதான் நம்ம தான் சொல்றோம். என்ன, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமா தான் சலாம் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக. என்கிட்ட சலாம் இருக்கோ இல்லையோ, அவர் சலாம் அடைஞ்சாரோ இல்லையோ, வார்த்தையில சலாம் சொல்லிடுவோம். இது ஒரு கோபம் இருக்கும், அவர் கூட சங்கடம் இருக்கும், வருத்தம் இருக்கும், நல்லெண்ணம் இருக்காது, ஆனா சலாம் சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க கடமைக்காக தானும் சொல்லிடணும், இல்லைன்னா முஸ்லீம் ஆக முடியாது. ஒருத்தர் சலாம் சொல்லிட்டா திரும்பி நம்ம பதில் சொல்லணும். பதில் சொன்னா முஸ்லீம் ஆக மாட்டார். அதனால வந்துச்சுன்னா வாலைக்கும் சலாம் சொல்லுவாங்க. ஆனா கோபம் இருக்கும், வருத்தம் இருக்கும், கெட்ட எண்ணம் இருக்கும். சரியா? முகத்தை பார்த்தா பிடிக்காது, ஆனாலும் சலாம் சொல்றோம். இது எப்படின்னா ஒரு சடங்கா சொல்றோம். சலாம்ங்கிற வார்த்தையை மனசார நல்லெண்ணம் கொண்டு நன்மையை விரும்பி சொல்லக்கூடிய வார்த்தை தானே. அது உங்கள் மீது சாந்தி சமாதானம் அர்த்தம் கிடையாது. அப்படிதான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படி அஸ்ஸலாமு அலைக்கும்னா உங்கள் மீது சாந்தி சமாதானம், உங்கள் மீது இல்லை நம் மீதுன்னு அர்த்தம். அப்பதான் அங்க பணிவு இருக்கும். ரெண்டு பேர் பார்க்கும்போது நம் மீது என்னுடைய சாந்தி சமாதானம் உண்டாகட்டும்னு சொன்னா நமக்கு இறைவன்ட்ட ஒரு பணிவு கேட்கணும். இறைவன் எங்கள்கிட்ட சட்டப்பட்ட செய்தோட பாதுகாப்பு, எங்ககிட்ட சமாதானம் கொடுன்னு சொல்லி ரெண்டு பேருக்கான பிரார்த்தனை, ரெண்டு குடும்பத்துக்கான பிரார்த்தனை, அதான் ரெண்டு வகுப்பாருக்கான பிரார்த்தனை தான் அது. நம் மீது இறைவனுடைய சாந்தி சமாதானம் உண்டா. இது மன விசாலமானது. இது உங்கள் மீது உண்டாலும் நான் என்னமோ ரொம்ப தூய்மையானவங்க மாதிரி, அவருக்கு நம்ம என்னமோ ஆசீர்வாதம் பண்ற மாதிரி. அப்ப என்ன சொல்ல, இந்த பணிவு தான் முக்கியமா இருக்குன்றது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செயலுமே சரி, சடங்கா இல்லாம, வார்த்தைகள் சடங்கா இல்லாம உள்ளுணர்வுமா அப்படி உள்ளத்தோட உள்ளுணர்வோட இருக்கணும். சரியா? அதனால மாம்சங்களும் அவருடைய ரத்தங்களும் அல்லாஹ் ஒருவர் அறவில்லைன்னு புரிஞ்சு நினைக்கும். அதனால இந்த குர்பானி கறியில புண்ணியம் கிடையாது, உள்ளட்சம் தான் முக்கியமா இருக்குது. மனம் விசாலமா இருக்கணும், மற்றபடி நல்லெண்ணம் கொண்டவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது. 5:3 பாதிரி படிச்சு. அதே 5:3 செத்தது ரத்தம், பன்றியின் இறைச்சி, அல்லாஹ் பெயர் அதன் மீது சொல்லப்பட்டது, கழுத்து நேர்த்து செத்தது, அடிபட்டு செத்தது, கீழே விழுந்து செத்தது, கொம்பால் முட்டு செத்தது, விலங்குகள் கடித்தவை, இது உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. எதை நீங்க அர்த்தீங்களோ அதை தவிர. இப்ப செத்த உணவு சாப்பிடக்கூடாது. சரியா? கால்நடை ஏன் சொல்றாங்க, செத்துட்டா உயிருக்கு வரைக்கும் அது தூய்மையா இருக்கும், உயிர் போயிடுச்சுன்னாவும் அது அசுத்தம் வந்துடும், அது கிருமியெல்லாம் வந்துடும். அப்ப செத்தது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றான். எதெல்லாம் சொல்றா பாருங்க, செத்தது சாப்பிடக்கூடாது, ரத்தம் சாப்பிடக்கூடாது, பன்றி சாப்பிடக்கூடாது, அல்லாஹ் பேர் அதன் மீது சொல்லப்பட்டது, பலிபீடங்கள் அறுக்கப்பட்டது. சரியா? அப்புறம் கழுத்து நேர்த்து செத்தது, அடிபட்டு செத்தது, கீழே வந்து செத்தது, கொம்பால் முட்டப்பட்டு செத்தது, விலங்குகள் கடித்தவை, இவ உங்களுக்கு விளக்கப்பட்டிருக்கின்றன. எதை நீங்கள் அறுத்தீர்களோ அதை தவிர பலிபீடங்கள் அறுக்கப்பட்டவை உங்களுக்கு தடுக்கப்பட்டது. எதை நீங்கள் அறுத்தீர்களோ அப்படி சொல்ல, நான் அறுத்தேன்னு நினைக்கல. நம்ம எதை வளர்த்து, நம்ம தூய்மையா வளர்த்து நாம் அதை பிரியமாக்கி பெரும்பாலும் இப்ப நான் சின்ன பிள்ளை குட்டியிலேருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு அறுக்கே மனசுல சொல்றாங்களா இல்லையா? சொல்லுவாங்க வீடுகளில் ஆடு வளர்ப்பாங்க, வளர்க்கும்போது சொல்றாங்க நான் குட்டியிலேருந்து வளர்த்துட்டு இருக்கேன், ஏன்னா மாடா இருந்தா கண்டு சின்ன பிள்ளைலேருந்து நான் வளர்த்துட்டு இருக்கேன், நான் சொன்னா கேட்க என்கிட்ட விளையாடும், எனக்கு அறுக்க மனசு இல்லை. இப்பதான் சொல்றான் இப்ராஹிம் நபியை பாருங்கிறான், தன்னுடைய குழந்தையே தன்னுடைய பிள்ளையே வளர்த்து பாசமா வளர்த்து அது பக்குவம் அடைஞ்சுக்க அதுக்கு தயாராயிட்டாரு இல்லையா? இப்ப அவர் அது தயாராயிட்டாரு, நீ இது தயாராக மாட்டேங்கிறீங்க கேட்கறான். அப்ப சில பேர் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க, ஒரு 6 மாசம் வளர்த்துட்டு எனக்கு இப்போ அறுக்க பிடிக்கலப்பா, நான் வேற இருக்கலாம், இது நான் ரொம்ப உடமாட்டேன்னு சொல்றாங்களா இல்லையா? அப்ப இது எதை நீங்க அறுத்தீர்களோ அப்படின்னா எதை நீங்க வளர்த்தீர்களோ அதை தவிர அப்படின்னு வரலாம். அப்ப எதை நீங்க அறுத்தீர்களோ அதே மாதிரி நீங்க எதை நீங்க விதைத்தீர்களோ, இது நீங்க உணவு எல்லாமே நாம விளைச்சு சாப்பிடுறது தூய்மையா இருக்கும். ஆனா வெளியே வாங்குறது எல்லாமே மருந்து போட்டது இன்னைக்கு எல்லாமே அசுத்தமாயிருச்சு. அப்ப தூய்மையான உணவு எதை நீங்கள் அறுத்தீர்களோ, எதை நீங்கள் விதைத்தீர்களோ, எதை நீங்கள் பருத்தீர்களோ தூய்மையா இருக்குன்னு அர்த்தம். சரியா? சரி, இதெல்லாம் உங்களுக்கு அசுத்தமானதுன்னு சொல்றோம். என்ன சொல்ல வரேன்னா, இந்த கால்நடைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற விஷயம் பாக்குறோம். முதல்ல கால்நடையை பார்த்தோம், இது உங்களுக்காக படைக்கப்பட்டதுன்னு சொல்லியாச்சு. அடுத்து இப்ப இப்ராஹிம் நபியுடைய வரலாறு 37:100 படிச்சிருக்கு. என்னுடைய இறைவனே, 37:100, என்னுடைய இறைவனே எனக்கு ஒரு நன்மகனை தந்தல்வாயாக பிரார்த்தனை பண்றாரு. எனக்கு ஒரு நன்மகனை தந்தல்வாயான்னு பிரார்த்தனை பண்றாரு. நம்ம இறைவன் சொன்னா, எனவே நாம் அவருக்கு பொறுமை உள்ள ஒரு மகனை கொடுத்து நற்செய்தி கூறினோம். பொறுமை உள்ள வார்த்தையை பாருங்க, அவர் நன்மகனே கேட்கிறாரு, அவருக்கு பொறுமை உள்ள ஒரு நன்மையை நற்செய்தி கூறுன்னு சொன்னார், நன்மகனை. பின் அவருடன் வாழ்க்கையில் பக்குவம் அடைந்த போது அவர் கூறினார், என் அருமை மகனே, நான் உன்னை அறுத்து பறிவிடுவதாக நிச்சயமா கனவு கண்டேன், இதை பற்றி உன் கருத்து என்ன என்பதை சிந்திப்பீராக என்று கூறினார். என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டதை செய்யுங்கள், அல்லாஹ் நாடினால் என்னை நீங்கள் பொறுமையாளர் என்றும்
காண்பீர்கள். அங்க பொறுமையுள்ள மகன் கொடுத்தான்ல, அப்ப அவர் என்ன சொல்றாரு, என்னை பொறுமையாக காப்பீங்கிறார். இதுல என்ன புரியுது, நாமளும் பிரார்த்தனை பண்ணும்போது கேட்கணும், இறைவனுடைய பாக்கியத்தை கேட்கும் போது இறைவனை பொறுமையுள்ள மகனை கொடுன்னு கேட்கலாம் இல்லையா? அதான் நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ கேட்கும் போது இறைவன் பாக்கியத்தை எதை கேட்டாலும் சரி, அதுல பாக்கியத்தோட கேட்கும், இறைவன் உனக்கு பொருத்தமானதை எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கணும். சரியா? சரி. அப்போ சொல்ற, நீங்க எதை கணக்கு கொண்டீங்க நிறைவேற்றுங்க, அல்ல நான் பொறுமையா இருக்கிறேன் அப்படிங்கிற, பொறுமையாளன் காண்பீங்கன்னு சொல்றாரு. ஆகவே அவ்விருவரும் முற்றிலும் வழிபட்டு, அதாவது இறைவன் வழிபட்டு மகனை பலியிட முகம் குப்புற கெடுத்திய போது நாம் அவரை இப்ராஹிம் என்று அழைத்தோம். தயாராயிட்டாங்க சரியா? இப்ப முகம் குப்புற கெடுத்திய போது நாம் இப்ராஹிம் என்று அழைத்தோம். தினமா நீர் கட்டளை மெய்ப்பித்தினீர், நிச்சயமா நான் நன்மை செய்வதில் நாம் இவ்வாறே கூலி கொடுப்போம். இது தெளிவான பெரும் சோதனையாக தோணும். உங்களுக்கு ஒரு சோதனை தான், ஆனாலும் ஒரு டெஸ்ட் தான் வச்சிருக்கேன், அது நீங்க தயாராயிட்டீங்க. இதுதான் அத்தியாயம் 124 2ல 124 சொல்றான். என்ன சொல்றான், இன்னும் இப்ராஹிம் அவருடைய இறைவன் தூய்மையான நல்ல செயலை கொண்டு பணிந்தான், அவற்றை அவர் நிறைவேற்றினார். சரியா? நிச்சயமா நான் உண்மை மக்களுக்கு தலைவராக்கிறேன் என்று கூறினார். அதற்கு அவர் என் சந்தையிலுமா என கேட்டார், என் வாக்குறுதி அநியாயக்காரர்களுக்கு சேராது என்று கூறினார். நல்லா இதை கனவை அவர் மெய்ப்பிச்சுட்டாரு. உடனே நல்லா செய்யறான், நான் ஒரு தூய்மையான நல்ல விஷயம் கொண்டு பணிந்தேன், அவர் மெய்ப்பித்தினார், நம்ம நிறைவேற்றிட்டார். அப்ப அவர் என்ன செய்யறது, இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் அர்த்தம். இதுதான் அஜ நிறைவேற்று. இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றினது அஜ நிறைவேற்று. அப்ப அஜ நிறைவேற்றினதுக்கு அப்புறம் அவர் தான் கேட்கிறார், என்னை முஸ்லீம் ஆக்குவான்னு கேட்கிறார், என்னை புரிந்து கொள்வாயான்னு கேட்கிறார். அப்ப ரமலான் அடையாம நம்ம போற போக்குல பார்த்தோம், ரமலான் அடையாம அஜ நிறைவேற்ற முடியாது, அஜ நிறைவேற்றாம முஸ்லீம் ஆக முடியாது. சரியா? அப்ப இப்ராஹிமே அவருடைய தூய்மையான நல்ல விஷயம் கொண்டு பணிந்தான், அவற்றை அவர் முழுமையா நிறைவேற்றினார்னு சொல்றானா இல்லையா? இந்த நிறைவேற்றுறது தான் குர்பானி. இறைவனுக்காக இந்த உலக வாழ்க்கையில நான் எதெல்லாம் இறைவனுக்காக இறைவன் பொருத்தத்தை அடைய, இறைவன் நெருக்கத்தை அடைய நான் எதெல்லாம் செய்யறோமோ அதெல்லாம் குர்பானி. சரியா? அப்போ குர்பான்ற வார்த்தை குர்பான்ல கிடையாது, அது வேற சொல்றாங்க நெருக்கம் அப்படிங்கிறார். குர்பா அப்படின்னா நெருக்கம். சொன்னா அதுக்கு நான் பகரமாக ஆயினும் நாம் அவருக்கு மகத்தான தியாகத்தை கொண்டு அவருக்கு பகரமாக்கணுங்கிறான். இது மகத்தான தியாகம் தான் சொல்றான் குர்ஆன்ல. அது என்னன்னு சொல்ல, ஆடு மாடு ஒட்டலாம் சொல்ல, ஆனா இது அப்படியே ஆக்கிட்டாங்க. இதுதான் இப்பதான் முடிச்சு போட்டிருக்காங்க. ஏன்னா எப்படி அவர் அறுக்க தயாராயிட்டாரு, ஆனா இறைவன் கூப்பிட்டு இல்லப்பா நீ என்னுடைய கட்டளை மெய்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு பகரமாக அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பகரமானது அவங்க கொடுக்குற பாக்கியம். இறைவன் என்ன கொடுக்குறானோ அவங்க நமக்கு தெரியல. இது இறைவன் மறைவாக்கி வச்சுட்டான். ஆனா என்ன நினைச்சிருக்காங்கன்னு சொன்னா, இவர் அறுத்து அந்த பாறையில போய் அந்த கத்தி விழுந்துச்சு, கத்தி அறுபட்டுச்சு, அதனால இது கழுத்து அறுபடல, இப்ப ஆடை இருக்கலாம் மாடை இருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு நினைச்சிட்டாங்க. அப்படி அதை முடிச்சு போட்டு வச்சுட்டாங்க. அப்ப அதுக்கு இருக்கு சமுறை. நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல இருக்கும், உங்களுடைய உணவு தேவைக்காகவும் உங்களுடைய தேவைக்காகவும் வாழ்க்கைக்காக தான் அந்த கால்நடை வச்சுக்கிறாங்க. அப்ப இந்த குர்பானிக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது இறைவன் அவர் கட்டளிட்ட போது அவர் தயாராயிட்டார், அதுக்கு பகரமா கொடுத்தேன்னு சொல்றோம். சரியா? அடுத்து இப்பதான் அடுத்து தியாகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்து கால்நடையை பார்த்தாச்சு. அடுத்து தியாகம்னா என்ன, அதாவது தியாகம் என்ன அர்த்தம், குர்பானினா என்ன பார்ப்போம். 2:207 இன்னும் அல்லாவின் பொருத்தத்தை நாடி தன் உயிரை தியாகம் செய்பவர்களும் மனிதர்கள் இருக்கின்றார்கள். உயிரின அர்த்தம் வாழ்க்கையின் அர்த்தம். உயிர் தேவைன்னா நம்ம மாச்சுக்கிறது கிடையாது, தற்கொலை பண்ணிய கிடையாது. உயிரின வாழ்க்கையின் அர்த்தம். அல்லாவின் பொருத்தத்தை நாடி, அதாவது அவனுடைய நெருக்கத்தை நாடி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதும் மனிதர்கள் இருக்கின்றனர். அல்லாஹ் பணிவுடன் நடப்போர் மீது அல்லாஹ் அளவற்ற அன்புடையனா இருக்கின்றான். அப்ப அந்த இடத்துல சொல்லுவோம், உங்களுடைய பணிவு உள்ளட்சம் தான் அவன் நெருக்கத்தை அடையுங்கிறான். பயபக்தி அல்லாஹ் நடைபெறுவதாகவும் நீங்க பணிவுடன் நீங்க பணிந்துங்கிறான். அப்ப பணிவுங்கிறது உள்ளட்சங்கமும் இறைவனுடைய நெருக்கத்தை அடைய செய்யும். அப்ப அல்லாவின் பொருத்தத்தை நாடிதான் நெருக்கத்தை நாடின்னு அர்த்தம். அவனை நெருங்குறதுக்காக எப்ப நெருங்குறோம், அவன் எதை கட்டளிட்டானோ அப்படி வாழும் போது அவன் நெருக்கமா, அவன் நமக்கு நெருக்கமா இருக்கான். அதுல இருந்து மாற்றம் இல்லை, நம்ம அவனுக்கு நெருக்கமா இல்லை. இறைவன் சொன்னாலையா, என் அடியார் என்னை பற்றி உங்களை கேட்டால் நான் சமீபமா இருக்கேங்கிறான், ரொம்ப நெருக்கமா இருக்கேங்கிறான், ரெடி நண்போட சமீபமா இருக்கேங்கிறான், பிரார்த்தனை விட இருக்கேங்கிறான். நான் நெருக்கமா தான் இருக்கேன்ப்பா, ஆனால் நீ தூரமா இருக்கேங்கிறான். உன்னுடைய செயலை கொண்டும் உன்னுடைய எண்ணங்களை கொண்டும் உன்னுடைய காரியத்தை கொண்டு நீ நெருங்க ரொம்ப தூரமா இருக்கேன், நீ நெருங்கிருங்க, என் பக்கம் நெருங்குங்க. எப்படி நெருங்கணும், திருப்பி பணிவா உள்ளட்சத்தோட பயபக்தியோட நல்ல செயலோட அவனை நெருங்கணும். அப்ப ரெண்டு விஷயம் நமக்கு என்ன புரியுது, சுச்சமா இறைவன் நெருக்கமா இருக்கான், நான் நெருக்கமா இல்லை, நான் தூரமா இருக்கேன். அதாவது இறைவனை விட்டு நம்ம திரும்பிட்டோம். உலக வாழ்க்கையில பொருளடிப்புல வாழ்க்கை திரும்பும் போது இறைவனை விட்டு நம்ம திரும்பிட்டோம். ஆனா இறைவன் அங்க பின்னாடி தான் இருக்கான் அப்படின்னா, பின்னாடி நேரம் கூட சமயமா இருக்கேங்கிறான். நீ திரும்புங்கிற, என் பக்கம் திரும்புங்கிறான். அப்போ என் பக்கம் திரும்புறதுக்காக தான் நோயை கொண்டு வறுமையை கொண்டு போய் நீங்கள் பணிந்து வரும் போட்டு நீங்க பணிய வேண்டாமா அப்படின்னு சொல்றோம். எங்கிட்ட பணிஞ்சிருக்காங்க.
சரியா? அடுத்து 2:274. 2:274. யார் தங்கள் பொருள்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்கள் அச்சமில்லை, அவர் துக்கப்பட மாட்டார்கள். இது தியாகம். இது தன்னை இருப்பதை பிறருக்காக, அதாவது இறைவனுடைய நெருக்கம் அடைவதற்காக நீங்க பிறருக்கு கொடுக்கிறது. அப்படி யார் தங்கள் பொருள்களை இரவிலும் பகலிலும், நம்ம சொல்லுவோம்ல, விளக்க வச்சா தரமாட்டோம், ராத்திரி ஆயிடுச்சு, இது வெள்ளிக்கிழமை ராவு, புதன்கிழமை ராவு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று தட்டி கழிச்சு கொடுக்க மனசு இல்லாம, இதுன்னு சொன்னா தங்கள் பொருட்களை இரவிலும் பகலிலும் இன்னும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் கொடுத்து உதவுகிறார்களோ அவர்களுக்கு அவருடைய இறைவிடத்தில் நற்கூலி இருக்கிறது. அவர்கள் அச்சமொழியே துக்கப்பட மாட்டார்கள். இவர் தியாகிகள், இறைவனையா தியாகம் செஞ்சு. சரியா? அடுத்து 5:15-16. வேதத்துடையவர்களே, மெய்யாகவே உங்களிடம் நம்முடைய தூதர் வந்திருக்கின்றார். வேதத்திலிருந்து உங்களுக்கு மறைவானத்திலிருந்து அவர் உங்களுக்கு விலக்கி காட்டுவார். இன்னும் அநேகத்தை விட்டு விடுவார். நிச்சயமா அல்லாவிடம் வந்து பேரொழியும் தெளிவும் கொண்ட வேதம் உங்களிடம் வந்திருக்கின்றது. வேதப்படி வாழுங்க. இந்த வேதம் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்குது. இந்த வேதத்தை உங்களுக்கு எது விளக்கமா இருக்கோ அதை மட்டும் பின்பற்றுங்க. எது உங்களுக்கு தெளிவா இருந்ததோ அதை பின்பற்றுங்க. எது தெளிவு கொடுத்தாலும் அதை பின்பற்றுங்க. நீங்க அறியாதவற்றை விலக்கி காட்டுவார். வேதத்துடையவரே, மெய்யாகவே உங்களிடம் நம்முடைய தூதர் வந்திருக்கிறார். வேதத்திலிருந்து மறைவானாட்டை உங்களுக்கு விலக்கி காட்டுவார். இன்னும் அநேகத்தை விட்டு விடுவார். சரியா? எல்லாமே நம்ம பின்பற்ற முடியாது. இந்த குர்ஆன் வந்து ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானது. அப்படிதானே? ஏற்கனவே முதல்ல பேசுற மாதிரி தான். ஒரு ஹோட்டலுக்கு போறோம் அப்படின்னா ஹோட்டல் நிறைய வெரைட்டி இருக்கும். எல்லாத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. நமக்கு தேவையான நம்ம சாப்பிட முடியும். அப்படிதானே? ஒரு பஃபேக்கு போறோம், ஒரு 40-50 ஐட்டம் வச்சிருப்பான். எல்லாமே சாப்பிட முடியாது. அவங்களுக்கு பிடிச்சது நிதானமா கவனமா சாப்பிடலாம். 4 பேர் வந்து 4 பேர் 4 தான் பிடிக்கும். இந்த குர்ஆன் வந்து எல்லாத்துக்குமானது, உங்களுக்கானதும் இது. அதெல்லாம் எல்லாத்தையும் பின்பற்ற முடியாது. ஆனா உங்களுக்கான எது தெளிவு கிடைக்குதோ, விளக்கம் கிடைக்குதோ, வாழ்க்கைக்கானது, அதை பின்பற்றுங்க. அந்த குர்ஆனுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது, வாழ்க்கைக்கு தான் விளக்கம் கேட்கணும். ஒவ்வொரு ஆயத்திற்கு என்ன விளக்கம் கேட்டேன்னா அதுதான் வந்து நிறைய கதைகளா மாறி போச்சு. அப்ப என்னுடைய வாழ்க்கை, என் கஷ்டத்துக்கும் என் துன்பத்துக்கும் என்னுடைய வழிபாடு என்ன அப்படிங்கிறது கேட்டா அது குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு விளக்கி சொல்லப்படுது. அப்ப வேதம் உங்களுக்கு வந்திருக்கிறது. அல்லாஹ் இதை கொண்டு அவனது பொருத்தத்தை பின்பற்றக்கூடிய, அதாவது அவன் நெருக்கத்தை பின்பற்றக்கூடிய, அல்லாஹ் இதை கொண்டு அவனுடைய பொருத்தத்தை அவன் நெருக்கத்தை பின்பற்றக்கூடிய அனைவரையும் பாதுகாப்புள்ள நேர்வழியுமா செலுத்துகிறான். இன்னும் அவர்கள் இருளிலிருந்து வெளியேற்றி தன் விரும்பும் ஒளியின்பால் செலுத்துகிறான். மேலும் அவர்களை நேரான வழியும் ஆக்குகிறான். யாருங்க? அல்லாஹ்கா தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். சரியா? அதாவது என் வாழும், என்னுடைய மரணமும், என்னுடைய தொழுகையும் குர்பானையும் அல்லாஹ் யார் தன்னை அர்ப்பணிக்கிறான், அல்லாஹ்காக அர்ப்பணித்துக் கொண்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல அவன் விருப்பத்தில் வாழ்ந்தோம்னா நாளைக்கு நாம் விரும்ப அவன் கொடுப்பான்ல. இன்னைக்கு நாம விரும்ப வாழ்க்கை வாழ்ந்தோம்னா அவன் விரும்ப வாழ்க்கை நமக்கு கிடைக்காது. இவருடைய விருப்பம் என்ன? எல்லாரும் சொர்க்கம் வாழணும். சரியா? எல்லாம் பிரதிநிதியா மாறணும். அவனுடைய பிரதிநிதி ஆகணுன்றது அவனுடைய விருப்பம். அப்ப அல்லாஹ்வுடைய விருப்பத்தை நம்முடைய விருப்பம் ஆக்கி அவனுக்கு விருப்பமான காரியம் நம்ம செஞ்சோம்னு சொன்னா நாம விருப்பம் அவன் கொடுப்பான். இப்ப இந்த உலகத்துல அவன் விரும்புற வாழ்க்கை நம்ம வாழணும், மறுமையில நாம விரும்புற வாழ்க்கை அவன் கொடுப்பான். அப்ப 13:22 இன்னும் அவர்கள் எத்தேர் என்றால் தங்கள் இறைவனின் பொருத்தத்தை நாடி பொறுமை மேற்கொள்வார்கள், இறைவ வழியில் நிலைத்து நிற்பார்கள். நாம் அவர்கள் அளித்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரமாகவும் உதவுவார்கள், நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்வார்கள். இத்தகையோருக்கே நல்ல வாழ்விடம் உண்டு. இதுதான் தியாகம் பண்றது. சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு நல்லா தெரியும், ஒருத்தவங்க ஏதாவது நம்ம கோபம் பேசிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, நம்மளை திட்டாங்க, நம்ம துரோகம் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்க முடியுமா? நம்மளால மன்னிக்க முடியாது. எப்போ வேணா பழி வாங்க நினைச்சிட்டே இருக்கும், நேரம் பார்த்துட்டே இருக்கும். அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டோம், அவங்க நாசம் போன்னு நினைப்போம். ஏன்னா எனக்கு எது கெடுதல் பண்ணிட்டாங்கல்ல, அவங்க மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுல்ல. அவங்களால நான் கெட்டு போயிட்டேன், அவங்களால நான் மோசம் போயிட்டேன், அவங்களால என் மன சங்கடமா இருந்துச்சுன்னா அவங்களும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா எல்லாம் சொல்றா நீங்க மன்னிங்கிறான். மன்னிக்கிறது பெரிய விஷயம், ஆனால் அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கறது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப தியாகம் தானே அது. அவங்களை மன்னிச்சுட்டேன், இன்னும் அவங்களுக்காக மன்னிப்பு தேடுறேன், இன்னும் அவங்களுக்கு இறக்கம் கொள்றேன், இன்னும் அவங்களுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இது தியாகம் தானே. அப்ப மனசு விசாலமாகும் போது தான் தியாகம் பண்ண முடியும். தியாகம்னா என்ன? முதல்ல விட்டு கொடுக்குறது, பொறுத்து கொள்றது, சகித்து கொள்றது, இன்னும் அவங்களுக்காக நல்லெண்ணம் கொள்றது, இது எல்லாமே வந்து தியாக மனப்பான்மை கொண்டது. அப்ப இது குர்பானில வரும். தியாகம்னா என்ன? அவனை நெருக்கத்தை அடைய வேண்டி நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் இறைவனுடைய நெருக்கம். இது இறைவனுடைய நெருக்கம். 30:38 ஆகவே நெருங்கியவர்களுக்கு அவருடைய உரிமையை கொடுத்து வைக்கிறார்கள். நெருங்கியவர்கள் உரிமையை கொடுக்கணும். என்ன உரிமை? அவங்க நெருக்கமானவங்களுக்கு அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குல்ல, அது கொடுங்கிறான். அதே மாதிரி அவங்க பங்கு கொடுத்துருங்கிறான்.
உங்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய பங்கு இருக்குங்கிறான். அதுதானே அழகா அழகேஸ்வரோட யார் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு போக மீதமானது செலவு செய்யுங்கும் போது உங்களுக்கு போக மீதமானது உங்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்கானது. நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பேன், அது அழகு பார்த்துட்டே இருப்பேன், அதை கொண்டு பெருமை கொண்டே இருப்பேன், அது இணை வச்சுட்டே இருப்பேன். அல்ல சொன்னா உங்களுக்கு போக மீதமானது உங்களுக்கு கிடையாது, அது மற்றவங்களுக்கு. அது தேவை இருக்கு. நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கோம் வச்சுக்கேன், உதாரணத்துக்கு நிறைய ட்ரெஸ் வச்சிருக்கோம், 4 ட்ரெஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், மற்றதெல்லாம் அப்படியே கிடக்கும் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையில்லாதான். ஆனால் அந்த ட்ரெஸ் இல்லாமல் இருக்காங்க, தேவையோட இருக்காங்கல்ல, அது அவங்களுக்கு தேவையானது. உணவு சாப்பிட்டா மீதமாக இருக்குது, இப்போ எனக்கு தேவையில்லை, மிஞ்சி போச்சு, ஆனால் மிச்சமாக இருக்குது இல்லையா, மற்றவங்களுக்கு தேவையானதுங்கிறான். அப்போ உங்களுக்கு எதெல்லாம் மீதமாக இருக்குதோ அது உங்களுக்கு தேவையற்றதாயிருச்சு, ஆனால் மற்றவங்களுக்கு அது அத்தியாவசியமாக இருக்குது, அவசியமாக இருக்குது. அப்போ உங்களுக்கு போகும் மீதமான செலவு செய்யுங்கிறான். இது தியாக மனப்பான்மை வேணும்ல. அது மாதிரி ஆகவே நெருங்கியவர்களுக்கு அவர் உரிமையை கொடுத்து வருகிறாக. அவ்விதமே ஏழைகளுக்கும் நேர்வில் இருப்பவருக்கும் எவர் அல்லாவின் பொருத்தத்தை நாடுகிறார்களோ அவர்களுக்கும் இது மிக்க நன்மையுடையதாகவும் அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். இவன் தான் என்னுடைய நெருக்கத்தை அடைவார்னு அர்த்தம், அவருடைய பொருத்தத்தை அடைவார்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு போக மீதமானது முதல்ல நீங்க மன்னிக்க குணம் வேணும், இறக்க குணம் வேணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், தியாக மனப்பான்மை, இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் மனம் விசாலமாகும். அப்பதான் என்னுடைய பொருத்தத்தை அடைய முடியும். அல்லாஹ் யாரு இதயத்தை சாந்தம் சமாதானமிக்க வாழ்க்கைக்காக விசாலமாக்குறானோ அப்படின்னா பொருத்தத்துக்காக விசாலமாக்குறானோ அவர் அல்லாவின் ஒளியில் இருக்கிறாங்க. அப்ப இரண்டு ஒளியில் இருக்கிறா என்ன ஆகணும், இந்த மனது விசாலமாகணும். அதுக்கு என்ன வேணும், தியாக மனப்பான்மை வேணும், விட்டு கொடுக்குற மனப்பான்மை வேணும், பொறுத்துக்குள்ள மனப்பான்மை, பிறர் கொடுக்குற மனப்பான்மை வேணும், பிறர் நல்லா இருக்கின்ற எண்ணம் வேணும். இதெல்லாம் தியாகத்தோணும், இதெல்லாம் குர்பானி. சரியா? 2:112 அவ்விதமே எவரொருவர் தன்னை அல்லாவுக்கு உரியவர் ஆக்கி இன்னும் நற்செயல் செய்கிறார்களோ அவருடைய நற்கூலி அவருடைய இறைவனத்தில் உண்டு. இத்தகையோருக்கு அச்சமொழி அவர் துக்கப்பட மாட்டார்கள். என்ன பண்ணுது, அவர் அச்சமொழி துக்கப்படாம எனக்கு துக்கம் இருந்துகிட்டே இருக்கு, எனக்கு பயம் வந்துட்டே இருக்குன்னா இன்னொன்னும் அல்லாம திரும்பல அர்த்தம், அவன் நெருக்கமாக்கலன்னு அர்த்தம். அவ்விதமே எவரொருவர் தன்னை அல்லாவுக்கு உரியவராக்கி இன்னும் நற்செயல் செய்கிறார்களோ அவருடைய நற்கூலி அவருடைய இறைவனத்தில் உண்டு. அத்தகையோர் அச்சமொழியை துக்கப்பட மாட்டார் அப்படின்னு சொன்னா இப்போ நம்மளே சரி பார்த்துக்க வேண்டியதான். எனக்கு கவலை இருக்கு, பயம் இருக்கு, சங்கடம் இருக்கு, வருத்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா நான் இன்னும் தன்னை இறைவனுக்குரியர் ஆக்கிக்கொள்ள அப்படிதானே. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் மொழி போய் எடுக்கிறோம். என் மனைவிக்காக வாழ்றேன், பிள்ளைக்காக வாழ்றேன், என் உறவுக்காக வாழ்றேன், இன்னும் பணத்துக்காக வாழ்றேன். அப்ப நம்ம யாருக்காக வாழணும், என்னுடைய வாழ்க்கை யாருக்கு உரியதா இருக்கணும், யார் என்னை படைத்தாலும் அவனுடைய நோக்கத்துக்காக வாழணும். ஆனா அப்படி இல்லை. இப்படி நோக்கம்லாம் எதுவா இருக்கு, பொருள் அடிப்படையான வாழ்க்கையா தான் இருக்கு, இந்த உலக அடிப்படையான வாழ்க்கையா தான் இருக்கு. அப்ப இரவு சொன்னா நான் உன்னை படைச்சேன், நீ எனக்காக தான் வாழணும், என் படைப்பு நோக்கத்தை நிறைவேற்றுங்கிறேன். ஹஜ்ஜுன்னு அர்த்தம் ஹாஜத், ஹாஜத்துன்னு அர்த்தம் இரவுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை இறைவன் படைத்தாலும் அது ஹாஜத். அப்ப யார் ஆஜிகள் அப்படின்னா யார் இறைவனுடைய நோக்கத்தை இறைவனுடைய விருப்பத்தை பின்பற்றி தன்னை அவனுக்கு உயிர் ஆக்கிறாலும் அவர் ஆஜிகள். நம்ம நினைக்கிறோம் மக்காவுக்கு போயிட்டு வந்து ஆஜியார் நினைக்கிறோம், ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து ஆஜியார் நினைக்கிறோம். அப்படி இருந்தால் எந்த நபிமார்களுக்கும் குர்ஆன்ல எங்கேயுமே ஆஜியார்னு சொல்லல. அப்படியே சொல்லப்பட்டிருக்கேன்னா சொல்லுங்க, அந்த நபிமாரில் யாருக்காச்சும் ஆஜின்னு போட்டு பேர் இருக்கானா பேர் இல்லை. ஆனா இப்ப நம்ம என்ன செய்யறாங்க, மக்காவுக்கு போயிட்டு வந்து ஆஜி ஆயிட்டாங்க, அல்ல ஆஜி ஆயாச்சு அப்படித்தானே. அப்ப தன் தூய்மையாளர்களாக காமிச்சுது. அன்னைக்கு ஹாஜி யாருன்னா அல்லாவோட விருப்பத்தை தன்னுடைய விருப்பமா ஆக்கி கொண்டு அதன் மீது வாழ்க்கையை தான் நடத்துறாங்களோ அவங்க ஹாஜிகள், விருப்பமுடையவர்கள், இவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்காக அந்த முயற்சி. அவரும் உம்ரா நடத்தா அவர் எப்படி செயல்படுறது. அப்ப அவ்விதமே எவரோட தன்னை அல்லாவுக்கு உரியவர் ஆக்கி இன்னும் நற்செயல் செய்கிறார்களோ அவருடைய நற்கூலி அவருடைய இறைவனத்தில் உண்டு. இத்தகையோருக்கு அச்சமொழி அவர் துக்கப்பட மாட்டார்கள். 6:162 கூறும் மெய்யாக என்னுடைய இறை வழிபாடும், என்னுடைய தொழுகைன்னு போட்டிருப்பாங்க மற்ற மொழிபெயர்ப்புல. தொழுகை என்பது இறை வழிபாடும், என்னுடைய தியாகமும். இப்ப நான் பார்த்தோம்ல, எது இறைவனுக்காக பொறுமையா இருக்குது, சகித்துக் கொள்றது, விட்டு கொடுக்கறது, இன்னும் நான் நன்மை செய்யறது, எனக்கு பிடிச்ச மாதிரி மற்றவங்களுக்கு செய்யறது, இது எல்லாமே தியாகம். அப்ப என்னுடைய தியாகமும் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும், என்னுடைய வாழ்க்கை இறைவன் பொருந்தி கொண்டுதான் இருக்கணும், என்னுடைய மரணம் இறைவன் பொருந்தி கொண்டுதான் இருக்கணும். இப்படி என் வாழ்வு இறைவன் பொருந்தி கொண்டுதான் இருக்கணும், என்னுடைய மரணம் இறைவன் பொருந்தி கொண்டுதான் இருக்கணும். 2 விஷயம் புரிஞ்சுக்கணும். அப்ப மெய்யாக என்னுடைய இறை வழிபாடும் என்னுடைய தியாகம் என்னுடைய வாழ்வும் என்னுடைய மரணமும் அனைத்தும் அகிலங்கள் இறைவன் அல்லாவுக்கே சொந்தமானது. இவர்கள் தியாகிகள். இந்த உலக வாழ்க்கை வீண் விளையாட்டு மன்றி வேறில்லை, உங்களை வீண் விளையாட்டு படைக்கலைங்கிறான். யார் மறுமைக்காய் உலக வாழ்க்கையை தியாகம் பண்றார்களோ அவர்களே தியாகிகள், அவர் குர்பானியை கொடுக்கணும்னு அர்த்தம். அவர்தான் ஆஜிகள். ஆஜின்னு அர்த்தம் இறைவனுடைய விருப்பத்தை தன்னுடைய விருப்பமா கருதி இறைவன் எந்த நோக்கத்தில் என்னை படைத்தானோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுக்காக தான் மனசுல அதை வச்சு அந்த நீயத்தை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு காரியம் செய்யும் போதெல்லாம் இது இறைவனுக்கு பொருத்தமானதா பொருத்தம் இல்லாதா, என்னுடைய எண்ணம் என்னுடைய பேச்சு என்னுடைய செயல் இறைவனுக்கு பொருந்திக்கிறானா பொருந்திக்க மாட்டானா, அப்ப என்னோட வாழ்க்கை இறைவன் பொருத்தமானதா இருக்கணுமே,
என்னுடைய மனம் இறைவன் பொருந்தி கொண்டுதான் இருக்கணும் யார் அப்படி வாழ்றாங்களோ அவர்கள் தான் ஆட்சிகள். ஆட்சிகள் அர்த்தம் இறைவனுடைய விருப்பத்தை தன்னுடைய உள்ளத்தை தாங்கி கொண்டவர் அர்த்தம். 49:15 நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் யார் என்றால், நிச்சயமாக மூமின்கள் யார் என்றால், அவர் அல்லாஹ் மீதும் அவருடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு பின்னர் சந்தேகம் கொள்ளாத தம் செல்வங்களை கொண்டும் தம் உயிரை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வார்கள். இத்தகையவர் தான் உண்மையானவர்கள். இப்படி உண்மையான நம்பிக்கையாளர் யாரு, யார் முஸ்லீம் யார் மூமின் சொன்னா உண்மையானவர்கள் யார் என்றால், அவர் அல்லாஹ் மீதும் படைத்தவர் மீதும் அவருடைய தூதர் மீதும் அவருடைய செய்திகள் தூது செய்தி மீதும் நம்பிக்கை கொண்டு பின்னர் சந்தேகம் கொள்ளாது. கொஞ்சம் சந்தேகமே இருக்கணும். அப்படி இந்த வேதத்தின் மீதும் அல்லாஹ் மீதும் இறுதி நாள் மீதும் வேதங்கள் மீதும் நபிமார்கள் மீதும் மாணவர்கள் மீதும் நற்செயல் மீதும் மறுமை மீதும் கொஞ்சம் கூட சந்தேகம் கொள்ளாது தம் செல்வங்களை கொண்டும் தம் உயிரை கொண்டும் தன் வாழ்க்கையை கொண்டும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்வார்கள். தியாகம் செய்ய புரியுதா? தியாகம் என்ன? குர்பானி நடத்தப்ப விட்டு கொடுக்குது, அவன் நெருக்கத்தை அடைகிறது, இரவுடைய நெருக்கம் அடைகிறது. இத்தகையவர்கள் தான் உண்மையானவர்கள், உண்மையான ஏழம்பிக்கையாளர்கள். இதுல நாம எங்க இருக்கோம்னு பார்க்கணும். 4:69 அத்தியாயம் 4:69 யார் அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ வாழ்ந்தார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சத்தியவான்கள், தியாகிகள், நன்னெறியார்கள் ஆகியோடு இருப்பார்கள். இவர்கள்தான் மிக அழகான தோழர் ஆவார்கள். இந்த தியாகினா புரியுதப்ப? குர்பான் என்ன அர்த்தம்? இரவு நெருக்கத்தை அடையக்கூடியது அர்த்தம். குர்பான் வார்த்தை குர்ஆன்ல இல்ல, பக்ரீத்ல வார்த்தை குர்ஆன்ல இல்ல. கால்நடையா இருக்கிறதுக்கும் கால்நடைக்கும் பக்ரீத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. அது தியாகம். அது இப்ராஹிம் நபி அவங்களுடைய மகனை அறுக்கிறதுக்கு தியாகத்துக்கு தயாராயிட்டான்னு அதுக்கு பகரமா கொடுத்தேன்னு சொன்னாங்க. பகரத்துக்கு தான் முடிச்சு போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆடா இருக்கணும், மாடு இருக்கணும், கோழியா இருக்கணும். அப்படி உணவுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறான். சைவம் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கு. அது கால்நடையெல்லாம் சைவமா இருக்குது, அசைவம் விரும்பமா இருக்கு, மிருகம் சாப்பிடக்கூடாது, அது அசுத்தமானது. இப்போ சைவம் எது? ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் உங்க சைவம். சைவத்தை சாப்பிடுங்க. சைவம் உங்களுக்காக படைக்கப்பட்டது. சைவம்னா காய்கறி தான் சைவம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் சைவம் தான், இது சைவம் தான். எது? ஏன்னா காய்கறி தான் சாப்பிடுது, பில்லு தான் சாப்பிடுது, அப்ப அது சைவம் தானே. அதனால சைவம் உங்களுக்கு அனுமதிப்பட்டிருக்கு. அசைவம்னா என்ன? மிருகங்கள் சாப்பிடுது, அது அசைவத்தை சாப்பிடுது. அது மற்ற மிருகங்களை அடிச்சு ரத்தங்களை சாப்பிடுறது, சாப்பிடக்கூடாது. அப்போ உணவுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய தேவைக்காக படைக்கப்பட்டிருக்கு, கால்நடைகளை சவாரிக்காக படைக்கப்பட்டிருக்கு, உங்களுடைய உடைக்காக இருப்பதற்காக படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வேற அது வேற. ஏன்னா இந்த குர்ஆன் பொதுவானது, அனைத்து மனிதர்களுக்கானது. அப்படிங்கும் போது இங்க மதம் கடந்து என்ன இனம் கடந்து மொழி கடந்து நம்ம பார்க்கணும்னு சொன்னா இப்படிதான் பார்க்கணும். இல்லைன்னா ஒரு சடங்குகளே இருக்குன்னு வச்சுங்களேன், இது முஸ்லீம்காக மட்டும்தான், இவர்களே இந்த சடங்கை செய்வாங்க, இவங்களே இந்த மாதிரி அடையாளம் செய்வாங்கன்னு அது ஒரு பிரிவினை ஏற்படுத்தும். இது பொதுவானது. இறைவன் பொதுவானவன், வேதம் பொதுவானது, தூதர் பொதுவானது. அப்போ பொதுவான கண்ணோட்டத்தை பார்க்கும்போது இதெல்லாம் புரியும். இல்லை ஒரு சடங்குலேயே இருக்கும். அதனால யார் அல்லாஹ்வுக்கும் தூதரும் கீழ்ப்படிந்து வாழ்கிறார்களோ, கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ, கீழ்ப்படிந்து பின்பற்றுகிறார்களோ அவர் அல்லாஹ்வின் அருளை பெற்ற நபிமார்கள், சத்தியவான்கள், தியாகிகள், நன்னெறியார்கள் ஆகியோடு இருப்பார்கள். இவர்கள் தான் மிக அழகான தோழர்கள். இவரோட நம்ம இருக்கணுமா வேணாமா? இவரோட நம்ம இருக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? இரவு நெருக்கத்தை அடையணும். இரவு நெருக்கத்தை அடையணும், இரவு பொருத்தத்தை அடையணும்னு சொன்னா அவனுக்கு பொருத்தமான காரியங்கள் செய்யணும். என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல், என்னுடைய சம்பாதிப்பு, என்னுடைய வாழ்க்கை எல்லாமே அவனுக்கு பொருத்தமா இருந்தா மட்டும்தான் ஒவ்வொருத்தருமே ஹாஜிகளாகவும் தியாகிகளாகவும் ஒவ்வொருத்தரும் குர்பானி இரவு நெருக்கம் பெற்றவர்களாகவும் இருக்க முடியும். சரியா? அதனால குர்பானினாலே அஜ்ஜினாலே ஆடை இருக்குது மாடு இருக்குதுன்னு நினைச்சக்கூடாது. அது வேற இது வேற. அதனால என் இறைவனே உன்னை வழிபடும் வழிகளை அறிவிச்சுக்கூடிய இறைவனே, இந்த சடங்கை கடந்து மதம் கடந்து மனிதனாக வாழ்வதற்கான ஞானங்களை கொடு. உன்னை வழிபடும் வழிகளை எங்களை ஆக்கி வை. எங்களையும் குடும்பத்தாரையும் சந்ததியும் நம்பிக்கொண்ட ஆண்களையும் பெண்களையும் முற்றிலும் வழிபட உள்ளாங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களை புரிந்து கொள்வாயாக. நிச்சயமா நீ என் மீது இறக்க முடியும் கருணையாலும். எல்லா புகழும் அல்லாஹ் புரியும்.